morning, everybody. First, I would like to thank Professor Sundaram for inviting me for this to deliver a lecture on social. There is Narayana Guru. There is endowment lecture, Narayana Guru endowment lecture, and I thank Professor Karnanandan, who has been an inspiration for me, and who has been a very good teacher. And now he is teaching the society. Before this, he was teaching only students. Now he is really doing a great job of imparting historical knowledge to a large section of society. இப்போ இது சொன்னப்போ சுந்தரம் சார் சொன்னப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்வைட்டட் மீ ஃபார் திஸ் லெக்சர் அப்படிங்கும்போது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டேன். பைலிங்குவல் அப்படின்னாரு. பைலிங்குவல்னோடனையும் நான் பைலிங்குவல் தான். நான் வந்து தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் மேகசின் ஒரு எடிட்டர் அந்த மாதிரி எனக்கு 2 லாங்குவேஜ் தெரியும். இந்த பைலிங்குவல்ங்கிறது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பைலிங்குவல்ங்கும் போது நீங்கள் வந்து படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி புத்தகங்கள் எழுதும்போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆங்கிலம் தெரியாத இங்கிலீஷ் தெரியாத ஒரு பெரிய செக்ஷனுக்கு வந்து யூ ஹவ் டு இம்பார்ட் திஸ் ஐடியாஸ். அப்போ வரும்போது வந்து பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, கரெக்டாக கன்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும் பலருக்கு. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொதுவாக நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு. நான் பொதுவாக அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களை பற்றி ஒரு விஷயம் கிண்டலாக சொல்லுவேன். நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் அவர்கள்லாம் ஒரு அடி மேலே தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து ஒரு கிண்டலாக சொல்லுவேன். என்னென்னா இந்த சமூகத்தோடு ஒட்டி ஒரு ஆர்கானிக்காக வளராமல் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து பைலிங்குவல் இன்டலெக்சுவலுக்கு வந்து அதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆங்கிலம் தான் நமக்கு வந்து பெரிய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. தமிழில் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ப்ரொஃபஸர்கிட்ட பேசினோம். ஒரு நான் ஃபிக்ஷன் ஹிஸ்ட்ரி இதை பற்றிலாம் புத்தகங்கள் ரொம்ப கம்மி. நம்ம வந்து எப்போவுமே ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு மரியாதை கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறு கவிதை புத்தகமாக அது இருக்கணும். அப்போ தான் எழுத்தாளர். நான் ஃபிக்ஷன் எழுதுகிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அகடமிக் வேர்ல்டில் இருக்கிற பிரச்சனை. அந்த சூழலில் அகடமிக் வேர்ல்டில் இப்படி ஒரு இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி ஒரு வறட்சி இருக்கிற சூழலில் வந்து இப்படி ஒரு சீரியஸான லெக்சர் சீரிஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். இப்போ இந்த பைலிங்குவல் சொல்லும்போது எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 400-500 வருஷமாக நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை. இங்கே இருந்த இன்டலெக்சுவல்ஸ்க்கு எல்லாமே தே ஹேட் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், நான் அந்த பெரியார் நாராயணகுரு ரெலவென்ஸ் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் இன் 21st century நான் வந்து கம்பேரிட்டிவ் பண்ணுறது பெரிய ஸ்காலர்ஸ் லைக் ஒரு சார் மாதிரி இருக்குதுன்னா பண்ண முடியும். நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுக்குறேன். நான் ஒரு ஹிஸ்டாரியன் கிடையாது. இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பர்சனல் பல ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது ஹிஸ்ட்ரியில். அது வந்து அதனால் வந்து பண்ணுறேன். இப்போ என்னென்னா இந்த டைலமா வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா முக்கியமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து ஆட்டோபயோகிராஃபியில் ஒன்று எழுதுறாரு. இங்கிலீஷில் ஃபஸ்ட் படிச்சிடுறேன். ஐ ஹவ் பிகம் எ பியூர் மிக்சர் ஆஃப் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட், அவுட் ஆஃப் பிளேஸ் எவ்ரிவேர், அட் ஹோம் நோவேர். பெர்ஹாப்ஸ் மை தாட்ஸ் அண்ட் அப்ரோச் டு லைஃப் ஆர் மோர் akin to what is called western than eastern. But India clings to me as she does to all her children in innumerable ways. இது தமிழில் சொல்லிடுறேன் நான். I cannot get rid of the past inheritance or my recent acquisitions. I am a stranger and an alien in the West. அங்கே நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வெளியேனாக தான் இருக்கிறேன். I cannot be part of it. But in my own country, sometimes I have an exiles feeling. நான் வந்து நாடு கடத்தப்பட்டவன் ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த டைலமாங்கிறது வந்து இன்றைக்கி நேருவுக்கு ஸ்டார்ட் பண்ணதில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி என்றைக்கு வந்தப்போ இன்றைக்கி இங்கே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு வந்து இங்கே வளர்ந்து வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷனால் ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் வராங்க, மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ். அவங்க வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க, அவங்க வந்து சில பேர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கூட அணக்கமாக இருந்து பல பதவிகளை பெற்று போனவங்க, ஐசிஎஸ்லாம் எழுதி பல பேர் சோஷியல் ரிஃபார்ம்ங்கிறத எடுத்து வராங்க. எப்படி வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கான ஒரு ட்ரெடிஷன் பெரியார் நாராயணகுரு இவர்களுக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன் வந்து உலக அளவுலேருந்து இருக்குது. வேர்ல்டு ஒரு பெரிய ஒரு ஹெரிட்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த ரிஃபார்மிஸ்ட் ஐடியாஸும் ரிஃபர்மேஷன் ஐடியாலாம் அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான். அப்போது நான் அந்த நேருவோட கோட்டை வந்து மறுபடியும் தமிழில் ஒருத்தர் சொல்கிறேன். நான் மேற்கும் கிழக்கும் சேர்ந்த ஒரு வினோதமான கலவையாகிவிட்டேன். அது கடவுள் பாதி மனிதன் பாதின்னு கமலஹாசன் பாடுற மாதிரி தான். 2 சேர்ந்த ஒரு கலவையாகிவிட்டேன். அனைத்து இடங்களிலும் அந்நியனாகவும் வீட்டில் திக்கற்றனவும் இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஒரு அந்நியன் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது. நேருவை புரிந்து கொள்ளாதவர்கள் வந்து அன்னைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கி அவர் வசைப்பாடுகள் அதிகமாகிட்டாங்க. தான் புரிந்து கொள்ளாமல் என்னுடைய சிந்தனைகளும் வாழ்க்கை குறித்த அணுகுமுறையும் மேற்கத்திய உலகிற்கு நெருக்கமான ஒன்றாக இருக்கக்கூடும்.
மேற்கத்திய உலகு தான் என்ன நெருக்கமாக இருக்குது என்னோடய சிந்தனையெல்லாம். ஆனால் எண்ணற்ற விதங்களில் இந்தியா தன் பிற குழந்தைகளைப் போலவே என்னிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து என்னை பிடிச்சி வச்சிருக்குது. நான் அதனால் வந்து என்னுடைய பழைய பாரம்பரியத்தையோ அல்லது புதிதாக நான் சேர்த்து கொண்ட சொத்துக்களையோ, அதாவது இந்த நாலேஜ், பழைய பாரம்பரியம் வந்து ட்ரெடிஷன், வேதங்களின் நாடு, வேதம் மறுப்பு நாடும் இருந்திருக்குது, வேதங்கள் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அது இருக்குது. அதையும் நான் திறந்து விட மாட்டேன், என்னுடைய பாரம்பரியத்தை நான் திறந்து விட மாட்டேன். ஆனால் புதிதாக பெற்றுக்கொண்ட சொத்துங்கிறது வெஸ்டர்ன் நாலேஜ் கொடுத்த ஒரு எஜுகேஷன். அந்த நாலேஜையும் நான் வந்து விட்டுக்க மாட்டேன். நான் வந்து ரெண்டுமே நான் துறக்கிறதுக்கு தயாராக இல்லை. மேற்கத்திய உலகில் கூட நான் அறிமுகம் இல்லாத ஒரு புதியவனாகவும் அந்நியனாகவும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் மேற்கத்திய உலகத்தில் அங்கெல்லாம் போனேன். ஆனால் என் சொந்த நாட்டில் கூட எனக்கு வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, நான் வந்து ஒரு நாடு கடத்தப்பட்டவன் போல தோன்றுகிறது. அந்த பிரச்சனை இன்றைக்கும் தோன்றுகிறது. நேரு வந்து வேறு ஏதோ விஷயங்களை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு அந்த சூழலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்னென்னா, இந்த டைலமா ஆஃப் திஸ் ஐடென்டிட்டி கிரைஸ் வந்து இந்த 19th செஞ்சுரியில் வந்து பெரிய ஒரு கிரைசிஸ் வந்து அன்று வந்த அறிவுஜீவிகள்னு சொல்கிறப்ப பிரிட்டிஷ் எஜுகேஷன், வெஸ்டர்ன் தாட்ஸ், மேற்கத்திய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கப்பெற்ற ஒரு செக்ஷன் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவங்க யார் கூட டீல் பண்ணணுன்னா, அவங்களுக்கு சில பேருக்கு வந்து நம்ம சமூகத்தை வந்து ரெண்டு விதமாக பார்த்தாங்க. மேற்கத்திய கல்வியும் மேற்கத்திய பொருளாதாரமும் அங்கே இருக்கும் நிறுவனங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு, அந்த சிந்தனைகள்லாம் பார்த்துட்டு, ஜனநாயக சிந்தனைகள்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர் ஏன் எப்படி இருக்குது, வை வி ஆர் ஸோ பேக்வேர்ட், இல்லிட்ரஸி, காஸ்ட் சிஸ்டம், சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டைலமா வருது. அப்போ இது சரி பண்ணணும், நம்ம ஒரு நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும், நவீன இந்திய மனிதனை உருவாக்கணும், அந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவர்கள் இன்னும் நம்ம சுப்பீரியராக இருக்காங்க, பல விஷயங்கள் முன்னேறி இருக்காங்க, அப்படி வந்து வை வி ஆர் ஸோ பேக்வர்ட் அப்படிங்கிற ஒரு தெர் இஸ் அ டைலமா, வி ஷுட் டூ சம்திங் அப்படின்னு ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க யார், கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவங்க, அவர்கள் வந்து நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது, வேதங்களில் இல்லாத ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வருது. இந்த ஒரு செக்ஷன் வந்து சீர்திருத்தம் வேண்டும், அதாவது ரிஃபார்ம் பண்ணணும் சொசைட்டின்னு சொல்கிறது ஒரு செக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். இன்னொரு தான் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நல்லதான் உண்மை இருக்குது. ரிஃபார்ம் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது, பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் நல்லதும் இருக்குது. இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு இன்டெலெக்சுவல் வந்து உருவாகணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது. அப்போ என்னென்னா, இந்த இந்த இவர்களுக்கு கிடைத்த அந்த வெஸ்டர்ன் நாலேஜ், வெஸ்டர்ன் வேல்யூஸ், மேற்கத்திய உலகத்தின் இருந்து பெற்ற சொத்துக்கள்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதா வந்து ரொம்ப அடிப்படையான சில விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து ரெனேசான்ஸ், மறுமலர்ச்சி காலம்னு ஒன்று 14th and 15th செஞ்சுரியில் வந்து மறுமலர்ச்சி காலம்னு ஒன்று வருது. படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பீங்க. அது என்ன, இட்ஸ் அன் இன்டெலெக்சுவல் மூமெண்ட், இட்டாலியிலேருந்து தொடங்குது. அது வந்து பல துறைகள் போகுது, இலக்கியம், கல்வி, எல்லா இடத்துலையும் வந்து மறுமலர்ச்சி காலம்னு என்னென்னா, முக்கியமானது என்னென்னா, அதுவரை உலகம் வந்து மிடில் ஏஜஸ் சொல்கிற அந்த காலத்தில் வந்து எல்லாமே கடவுளை மையப்படுத்தப்பட்ட ஒரு தியோசென்ட்ரிக் வேர்ல்டுன்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த கடவுளை மையப்படுத்த எல்லாமே கடவுள், அரசன் என்பவன் கடவுளின் பிரதிநிதி. அப்புறம் இந்தியாவில் வந்து அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரோட தலையிலிருந்து பிறந்தவர் சிலர்கள், தோளிலிருந்து பிறந்தவர் சிலர், தொடையிலிருந்து பிறந்த, காலையில் பிறந்த, இயற்கையால் யாரும் பிறக்கல போலக்குன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இருந்த ஒரு காலம் மிடில் ஏஜ்னு அங்கே யூரோப்லேயும் இப்படி தான் இருந்திருக்கு. பழமைவாதத்திலும் சூப்பர் சர்ச்சோட ஹோல்டு, சர்ச் வந்து கேத்தலிக் சர்ச் வந்து அவ்வளோ பெரிய ஹோல்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்போ என்னென்னா, மனிதர்களை பற்றி கவனம் திரும்புது ஃபஸ்ட் டைம். மனிதர்கள் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளருது, உங்களுக்கு வந்து நீராவி கப்பல் வருது, பல இடங்களும் வெளியே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம ஊர் தான் உலகமே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த தாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிணற்று தாழைக்கு வந்து மேலே இருக்கிற வட்டம் வந்து அது மட்டும்தான் வானம், வெளியே போகிறவனுக்கு தான் வானம் பெருசுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபியூடல் சொசைட்டி, நிலப்பிரபுத்துவ சொசைட்டி, அடிமை முறை சமூகத்திலிருந்து இருந்த மனிதர்களும் டிக்னிட்டி இல்லாமல், ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் முதல் முறையாக விஞ்ஞானம் என்ன பொறுப்புன்னா, எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது மூளை, எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது யார் வேண்டாலும் முன்னேறலாம் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. பிரிண்டிங் ப்ரெஸ் வருது, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கருத்துக்கள் பரவுது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட அட்வான்டேஜ் என்ன, சயின்ஸ் வந்து நான் ஒரு விஷயத்தை ஒரு காப்பி இதை எடுத்தேன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பல மடங்காக பெருக்கி பல இடங்களுக்கு போக முடியும். பின்னாடி வந்து விஞ்ஞானம் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து பல மாஸ் மீடியம் வருது. இதெல்லாம் வரும்போது வந்து மனிதனை பற்றிய ஒரு சிந்தனை வந்து வருது.
அதுதான் வந்து ரெனேசான்ஸ் ஹியூமனிசம். அந்த மனித மையம், மனிதனை மையப்படுத்தும் ஒரு பார்வை தான் வந்து ரினேசான்ஸ் ஹியூமனிசம். இதில் தான் வந்து செக்யூலர் வேர்ல்டு, தியோக்ரட்டிக் வேர்ல்டு, அதாவது 2 வேர்ல்டு வருது. இந்த மதத்தை வந்து தனி மனித விஷயமா வச்சுக்கிட்டு அரசியலில் வந்து மனம் வரணுமா வேண்டாமாங்கிறத கேள்வி வந்து ரினேசான்ஸ் பீரியடில் தொடங்குது, மறுமலர்ச்சி காலத்தில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 செஞ்சுரிக்கு பிறகு என்லைட்டன்மெண்ட்னு வருது, புத்தொழி காலமாக தமிழ்நாடு. என்லைட்டன்மெண்ட் காலத்தில் என்னென்னா, இந்த மனிதர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டா இவன் முக்கியத்துவம், ஏன் இவர்கள் பிற்போக்காக இருக்கிறார்கள், ஏன் வந்து இவர்களை சிந்திக்க முடியவில்லை இவர்களால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இவர்களை வந்து தடுப்பது எது? இனம், மொழி, ஜாதி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதம், இதெல்லாம் அவனை சிந்திக்க விடாமல் தடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து முதலில் தேவைப்படுது சுதந்திரம், தேவைப்படுது சுதந்திர சிந்தனை, தேவைப்படுது லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி. இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது வந்து அந்த என்லைட்டன்மெண்ட் வேல்யூ. இந்த ரெனேசான்ஸ் என்லைட்டன்மெண்ட் 2 வருது. அப்போ தான் முதல் முறையாக சயின்டிஃபிக் மெத்தட், விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்தையும் அணுகு வந்து ஒரு பார்வை வருது. அதுக்கு பிறகு இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ரிலீஜியஸ் டாலரன்ஸ், மற்ற மதங்களும் நமக்கு சொந்தம் தான், நம்ம மதம் மட்டும் கிடையாது, பிற மதங்கள் இருக்குதுன்னு அப்போ தான் வெளியே வருது, அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட், ஒரு அரசமைப்பு சட்டம், அது மூலமாக நடக்கும் ஒரு அரசாங்கம், அதாவது எந்த மதத்தையும் சாராத ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக முடியும் அப்படிங்கிறது என்லைட்டன்மெண்ட் வேல்யூ. ரேஷனல் பிரின்சிப், பகுத்தறிவு. அப்புறம் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். இந்த 2 ஐடியா, ஒன்று மறுமலர்ச்சி காலம், ரினேசான்ஸ், தென் என்லைட்டன்மெண்ட். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 19ஆவது நூற்றாண்டில் வந்து இந்தியாவில் என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷனெல்லாம் நான் சொன்னல, ஒரு அறிவுஜீவிகள், ஒரு செக்ஷன் மிடில் கிளாஸ், கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் தான் வராங்க. அப்போ என்னென்னா, அவங்களுக்கு வந்து வழிகாட்டும் ஒரு இதாக இருந்தது இங்கே தான். அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே வருது, இந்தியாவுக்கு வருது, பிரிட்டிஷ் மூலமாக வருது, எஜுகேஷன் மூலமாக வருது. எல்லாமே பிரிட்டிஷ் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டோம், பட் இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து சிந்தனை வருது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த கொள்கையெல்லாம் வருது. இப்போ இந்தியாவில் பிரச்சனை. பிரிட்டிஷ் ரூல்ங்கிறது என்னது? இந்தியாவில் வந்து அவங்க வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷனில் கொண்டு வராங்க, ஜனநாயகத்தை கொண்டு வராங்க, எல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் போராட்டம் நடக்குது, ஒரு இப்போ எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் இந்தியாவில் தொடங்குது. நான் டீட்டெயிலில் 1857 உங்களுக்கு தெரியும், வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், பெரிய ஒரு எழுச்சி அவங்களுக்கு எதிராது. அரசியல் பொருளாதார தளங்களில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஏரியா சில ஸ்ட்ரகிள் நடக்கும்போது அதை ஒட்டி கல்ச்சரல் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு, பண்பாட்டு தளத்தில் வந்து பெரிய ஸ்ட்ரகிள் வருது. அந்த ஸ்ட்ரகிளோட தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து இவங்கெல்லாம் பார்க்குறோம், இந்த சிந்தனைகள்லாம். அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலி டெவலப்ட், பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு, பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூர், ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க தான். நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ஃபியூடல் சொசைட்டி, நிலப்பிரபுத்துவ சொசைட்டி, ஜாதி மதம் இருக்கிற சொசைட்டிக்குள்ளே அந்த காலத்துலேயே வந்து ஜனநாயக நிறுவனங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. அது வந்து பல கான்ட்ரடிக்ஷனை உருவாக்குது இந்தியாவில், அந்த ஜனநாயக நிறுவனம், அது வேறு. அப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்ட் நினைக்கிற ஒரு சமூகம், அவங்களே சொல்லி நாங்கள் வந்து இந்தியாவை வந்து சிவிலைசிங் மிஷன்ட்டு வராங்க, நீங்கள்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு சிந்தனை மரபு என்று இருந்திருக்க இந்தியாவில், அது வந்து வேத மரபு மட்டும், வேதத்துக்கு மாறான ஒரு மரபும் புத்தர் அந்த காலம் ஒன்று இருக்குது. அப்போது அதுக்கு நான் சொன்ன மாதிரி 2 மாதிரி ரியாக்ஷன் வருது. ஒன்று வந்து நம் சமூகத்திற்குள் முன்னேற்றம் வர வேண்டும், வி ஷுட் ஆல்சோ ப்ரோக்ரஸ், அதுக்கு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் வரணும், புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரணும், ஒரு புதிய நவீன மனிதனை கட்ட வேண்டும், ரிஃபார்மர்ஸ் வராங்க ஒரு செக்ஷனில். இன்னொன்று ரெண்டு கேட்டகரி ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ் வராங்க. ஒருத்தங்க என்னென்னா ஃபுல்லாகவே முழுமையாக இந்த வேதம், சமஸ்கிருதம், இந்த ட்ரெடிஷனில் வர சமஸ்கிருதம், தந்திரிசம் சொல்கிறது, அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன், வேத மரபுன்ற ஒன்று வருது. அந்த இன்டெலெக்சுவல் வராங்க ஒரு சைடில், அவங்கள ரிஃபார்ம் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க வந்து மதத்துக்குள்ளே சில விஷயங்கள், என்ன இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு போகிறவங்களை திரும்பி கொண்டு வந்து ஒரு செரிமனி, வாபசிம்பாங்க, சுத்தின்னு செரிமனி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ரிஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரிஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் இன்னொரு ட்ரெடிஷன், அதை படித்து வச்ச இன்டெலெக்சுவலுங்க உங்களுக்கு வந்து தேவி பிரசாத் சட்டோபாத்யாயன்னு ஒருத்தர் வந்து பெரிய புக் இதுக்கு, இந்தியன் ஏத்தியிசம் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து வேதங்களின் நாடு, இது வந்து எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி, இங்கே வந்து ரேஷனலிசம் கிடையாதுங்கிறத வந்து மறுக்கிறதுக்கு அவர் பல வருஷங்கள் எழுதுறாரு. அப்படி ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து. அப்படி ஒரு ட்ரெடிஷன் அந்த சங்க காலத்துலேருந்தே இருக்குது. சித்தர் ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன். அப்படி ஒரு இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது இண்டிஜினஸ் நாலேஜ், இங்கே இருக்கும் அறிவை பெற்றுக்கொண்டு அதை வளர்த்து கொண்ட 2 செக்ஷன் வருது. ஒன்று வேத மறுப்பு, வேத எதிர்ப்பு மரபுன்னு 2 வருது. இன்னொரு செக்ஷன் எப்படி வராங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனும் இருக்கும்,
ட்ரெடிஷ்னல் இந்தியாவை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு கம்பைன் பண்ணி ஒன்று வருது. ஸோ இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாலேஜ் இருக்குது, ரெண்டு சைடு நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ராம்மோகன் ராய் தெரியும் உங்களுக்கு, ராம்மோகன் ராய், ராஜா ராம்மோகன் ராய், அப்புறம் விவேகானந்தா, திலக், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், கேஷப் சந்திர சென், இப்படி ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் ஒரு கூட்டம் உருவாகுது. அவங்க வந்து ரெண்டு நாலேஜ் இருக்குது. நேரு அந்த இதில் வர்றார், திலக் வர்றார், பாலகங்காதர் திலக். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் வந்து இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன்ஸ். இப்படி வந்து வெஸ்டர்ன் நாலேஜும் ப்ளஸ் லோக்கல் நாலேஜ், இங்கே இருக்கிற பகுத்தறிவு சிந்தனைன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வராங்க. அப்போது இது என்ன பண்ணணும், இவங்களுக்கு முன்னாடி சேலஞ்சு நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஜாதி அமைப்பு இது வந்து மனிதனை சிந்தனையை தடுக்குது, சிந்தனையை விடுவிக்கணும். இவன் மனதுக்குள் வந்து அவர் சார் எழுதியிருக்கார் புக்கில், பெரியாரின் தத்துவத்தில் வந்து திணிக்கப்பட்டு இருக்கும் ஐடியாஸ் நிறைய இருக்குது. இங்கு வேதம் இது வந்து இந்துக்களின் நாடு, இது வந்து வேத மரபில் வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி, இங்கே வந்து பகுத்தறிவுவாதம் கிடையாது, பொருள் முதல் வாதமாக. பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம்னா வந்து இப்போ இருக்கிற க்ரூட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. மெட்டீரியலிசம் என்பது வந்து நாட் பொருட்களை குவிக்கும் மெட்டீரியலிசம் இல்லை, பொருளிலிருந்து தான் கருத்து உருவாகுது. கருத்து முதல்ல இல்லை, அது கருத்து முதல் வாதம். முன்னாடியே கடவுள்னு ஒன்று இருந்தது, ஒரு சக்தி ஒன்று இருந்தது, அதுதான் உலகத்தை கிரியேட் பண்ணுது, கருத்து முதல் வாதம். இது அப்போ வந்து அந்த ஒரு இதுக்கு எதிரான ஒரு டெண்டன்சி இதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று கிறிஸ்டியானிட்டியை சேலஞ்ச் பண்ணும். கிறிஸ்துவ மதம் வந்து பறந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு இதே இன்டெலெக்சுவல் இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் வேறு பிரிவுகள் வருது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணேன்னா, காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தும் போராடணும். அதில் இருக்கிற ப்ரோக்ரெசிவான ஐடியா, முற்போக்கான காலனி ஆதிக்கம், பிரிட்டிஷ் எஜுகேஷனில் இருக்கிற முற்போக்கான ஐடியாஸையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும், ஆனால் அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இருக்கும் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சிந்தனை மரபு இருக்குல்ல, இதை முன்னெடுத்து செல்லும். நம்ம கலைகள், இந்தியாவில் வளர்ந்த கலைகள், இதை வந்து முன்னெடுத்து செல்லும். இப்படி வந்து 3-4 ட்ரெண்டு வருது உள்ளுக்குள்ள. அப்போ வந்து இது வந்து ரேஷனலிசம், பகுத்தறிவுவாதம் பேசுகிறவங்களும் முக்கியமானவர் வந்து வேதிக் ஸ்ட்ரக்சர் ரிஜெக்ட், அதாவது வேதிக்கோட இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்கன்னு ஒரு செக்ஷன் வருது, அதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்கன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அப்போ வந்து ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வித்யாசாகர், ஈஸ்வரர் சையத் அகமது கான் ஒரு முஸ்லீம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி மாற்றுறது, இதெல்லாம் எஜுகேஷன் பிரச்சனை தான், கல்வி கொடுத்துட்டா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. கல்வி கொடுத்துட்டா சரியாயிருமா, சயின்டிஃபிக் எஜுகேஷன் கொண்டு வரணும். யார் இந்த வேத மரபில் வரவங்க கூட சயின்டிஃபிக் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறோம், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு ஒரு இது வருது. அதே மாதிரி யூரோப்பியன் ரேஷனலிசம், அங்கே இருந்த பகுத்தறிவுவாதத்தை ப்ரொமோட் பண்ணும். பகுத்தறிவுவாதம், ஹியூமனிசம், பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்க கொண்டு வராங்க. ஒரு வந்து ரேஷனலிசம்ங்கிறது வந்து பகுத்தறிவுவாதம் பெருசாக வருது, அது எல்லா செக்ஷன்லேயும் வருது. அதுக்கடுத்து ரிலீஜியஸ் யூனிவர்சலிசம், எல்லா மதங்களும் ஒன்று தான், இந்து முஸ்லீம் நம்ம தான் பிரிஞ்சுக்கிறோம், எல்லா மதங்களும் ஒரே இலக்கை நோக்கி தான் போகுது, மனிதனை வந்து திருத்துவதற்காகவோ மனிதனுக்கு முக்தி அடைவதற்காகவோ அப்படிங்கிறத ரிலீஜியஸ். இது வந்து பாசிட்டிவாக டெவலப் ஆகுது, ரேஷனலிசம் வருது, எல்லாருமே பேசுகிறாங்க, விவேகானந்தர்லேருந்து எல்லாமே இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி ரிலீஜியஸ் யூனிவர்சலிசம், ரேஷனலிசம் ரெண்டு வருது. பட் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் பேசுகிறப்போ ஒரு செக்ஷன் என்னென்னா, எல்லோரும் வந்து பெரிய இன்டெலெக்சுவல் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க, அவங்களுக்கு சமூகத்தோட தொடர்பில் கல்வி கொடுத்துட்டா மட்டும் போதுமா, சயின்டிஃபிக் எஜுகேஷன் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? முதல்லையே ஜாதினால கல்வி மறுக்கப்பட்ட ஒரு பெரிய சமூகம் இங்கே இருக்குது, ஒரு நேரோ செக்ஷன் தான். பிரிட்டிஷ்காரங்களை கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செக்ஷனுக்கு தான் கல்வி, ஏன்னா அவங்களுக்கு தேவையான சில நீட்ஸை பண்ணுறதுக்காக ஒரு செக்ஷனுக்காக கல்விங்கும் போது இது வந்து இவங்களுக்கு புரியல. இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் உரையாட முடியுது. இப்போ நான் அவங்ககிட்ட பேசும்போது நான் வந்து ஒவ்வொருத்தருக்கு புரியணுங்கிற ஒரு இதில் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையில் மாற்றம் கொண்டு வரணும், அதனால் 2 லாங்குவேஜில் பேசுகிறதும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒன்று ஏகாதிபத்தியத்தை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எக்கனாமிக் இம்பீரியலிசம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்வியை வந்து கொடுத்துட்டா சரியாகிறது நடக்கலை. ஏன்னா இங்கே வந்து கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான் அதிகம், லிட்ரஸி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டைமில் கூட இருந்திருக்கு. இதுக்குள்ளே எப்படி வர முடியும்? அப்போ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு ஐடியா கிடையாது. ஜாதி சமூகம் என்பது எப்படிப்பட்ட கொடுமை, வர்ணாசிரமம் என்பது எப்படி வந்து மக்களை வந்து பிரித்து வச்சுது. இவங்க இதே வேதத்தை மட்டும் இல்லை, கல்வியை கற்றுக்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த வித வேதம் கூட எங்களுக்குள்ளே தான் பேசிக்குவோம், எங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வச்சு பண்ணுற இதை உடைக்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. இன்னொன்று எல்லாத்தையுமே இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டிப்பிக்கல் ஒரு நடுத்தர வர்க்க பார்வை தான் அவங்களுக்கு இருந்ததுனால வந்து அவர்கள் வந்து பண்ணல. அதனால் வந்து அவங்களால ரொம்ப பெரிய அளவில் முன்னேற முடியல. அப்போ அந்த நேரத்தில்
இவங்க ரிஃபார்மிசம் பேசினா கூட இந்த ஒரு இந்திய பாரம்பரியத்தில் இந்திய வேத பாரம்பரியத்தில் சொல்ல ரிஃபார்மிசம் பேசினா கூட அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அக்ரெசிவ் மிஷினரி ப்ரோபகண்டா. மிஷினரிஸ் வராங்க, பொலிட்டிக்கல் பவர் வந்து அவங்க கையில் இருக்குது, கலோனியல் ஸ்டேட் கையில் இருக்குது, அவங்களும் இது பண்ணுறாங்க. ஆனால் கலோனியல் ஸ்டேட்டுக்கு அப்படி ஒரு எய்ம் இருந்தால் தெரியல, கிறிஸ்டியானிட்டை பரப்புறது அது வந்து அவங்களுக்கு யூட்டிலிட்டேரியன் தான், அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும்போது. அப்போ கேஎன் பணிக்கர் எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசானவர். கேஎன் பணிக்கர் சமீபத்தில் மறந்து போன வரலாற்று ஆசிரியர். அவருடைய புத்தகம் கல்ச்சர் ஐடியாலஜி அண்ட் ஹெஜ்மனிங்கிற புத்தகம் வந்து இந்த உரைக்கு வந்து முக்கியமான காலம் வந்து ஒன்று வந்து கேஎன் பணிக்கிறது, இன்னொன்று ப்ரொஃபஸர் கருணானந்தம் அவர்கள் எழுதிய பெரியாரின் தத்துவங்கிற ஒரு புத்தகம். இது ரெண்டும் வந்து இந்த உரைக்கான தேவையான எல்லா விஷயம் கிடைக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இவங்களை இது பண்ணுது, மக்கள் மதம் வர்றாங்க, எஜுகேஷன் மூலமாக பிரிட்டிஷுக்கு ஒரு கிறிஸ்டியன் அதாவது கேத்தலிக் யூனிவர்சிட்டிஸு கேத்தலிக் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து மதத்தை மாற்றுறாங்க. அது என்னோட அனுபவம். நான் வந்து பெரிய கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் தான் படித்தேன். நான் வந்து எந்த மதத்தை ஏற்றுக்காத வந்தேன். அதெல்லாம் அப்படி எனக்கு நடக்கல. ஆனால் அப்படி ஒரு ஃபியர் வந்தது. அது சில உண்மைகளும் இருந்தது. கன்வர்ஷனுங்கிறதெல்லாம் வந்து, ஆனால் ஏன் கன்வெர்ட் பண்ணுறாங்கிற கேள்வி வரல. ஒன்று, உங்கள் மதத்தில் அவனுக்கு திருப்தி இல்லை, உங்கள் மதம் என்னை பிரித்து வைக்கிறது. அந்த மதம் வந்து நீங்கள் எல்லாரும் உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு வரலாங்கிறது. என்னோட மதம் வந்து அப்படிங்கிறவங்க சில பேர் போகிறாங்க. பொருளாதார காரணங்களுக்கு போனவங்களும் இருக்கலாம். இது ஒரு மிக்சர். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து நான் பேசணும்னு என்ன மதம் மாறிடுவீங்களா? மதம் என்பது ரொம்ப அடிப்படையில் உணர்வு சம்மந்தப்பட்ட, அவ்வளோ ஈஸியாக மதம் மாற்ற முடியாது. இப்போ அது அடிப்படையான காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் வந்துருச்சு இந்த ரிஃபார்மர்ஸ் இந்த செக்ஷனுக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் எஜுகேஷன் கன்வர்ஷன், ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, பணிக்கர் சொல்கிறார், கேஎன் பணிக்கர் வந்து சென்னையில் வந்து எஜுகேஷனை வந்து ரிலீஜியஸ் ப்ராப்பகண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எதிராக ஒரு மெமராண்டம் தயாரிக்கிறாங்க சென்னையில். உங்களுக்கு வந்து அதில் சைன் பண்ண ஆளுங்க வந்து அந்த காலத்தில் 70,000 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய வந்து ஒரு மூமெண்ட்டாக வருது. அப்போ ஒரு ஃபியர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டியோட ஃபியர், நம்மளோட கல்ச்சர் போயிருமோ, இந்து கலாச்சாரம் போயிருமோ. இந்து கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்கல. ஆனால் நம்ம கலாச்சாரங்கிறது இந்து என்பதை அவர்கள் வந்து எந்த இந்துவை பற்றி பேசுகிறாங்க? ஒரு இந்துன்னு ஒருத்தருக்கான இந்தியாவில் மேல் ஜாதி இந்துவா, தலையில் பிறந்தவர்களா, தொழில் பிறந்தவர்களாங்கிற ஒரு கல்வி எப்பவுமே இருக்குது. இந்து என்ற ஒரு யூனிட்டி கிடையாது இங்கே. கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்கிற ஒரே புத்தகம் ஒரு அதுலேயே இப்போ பல பிரிவுகள் இருக்குது, இஸ்லாமில் இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த பயம் வந்தோடனே என்னாச்சுன்னா, இதே அதாவது பகுத்தறிவாதம் பேசிய ஆட்கள் இருக்காங்கல்ல, விவேகானந்திலேருந்து கேசவ் சந்திரசேன்லேருந்து எல்லாருமே வந்து மறுபடியும் மதத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அப்போ வந்து விவேகானந்தர் என்ன சொல்கிறார், ராம்மோகன் ராய் பெரிய ரிஃபார்மர், அவர் தான் வந்து சதிக்கு எதிரான ஒரு சட்டம் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அது ராம்மோகன் ராய் என்ன சொல்கிறாருன்னா, வேதாஸ் டிவைன் ரிவலேஷன், இது வந்து நமக்கு வந்து கடவுளே கொடுத்த வேதங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியை பார்த்து பயந்துக்கிட்டு. அடுத்து வந்து உள்ளுக்குள்ளே இருந்த ஸ்கிரிப்சரில் இருக்கிற, நீங்கள் ஸ்கிரிப்சர் இப்போது நீங்கள் பகவத்கீதையெல்லாம் படிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அது வந்து 250 விளக்கங்கள் இருக்குது பகவத்கீதைக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பகவத்கீதையை வைத்திருந்த ஒருத்தர் தான் பகவத்கீதையை வைத்திருந்த இன்னொருத்தருக்கு வந்து சுட்டுக்கொள்கிறார் இந்தியாவில். 2 பேரும் பகவத்கீதை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா இந்த பகவத்கீதையும் வைத்து இந்து மதத்தையும் வைத்து இவர் வந்து இந்தியாவில் வந்து சுதந்திர உணர்வை ஒருத்தர் கிளறுகிறாரு, நமக்கு எதிராக போகிறாரு சொல்லி பகவத்கீதை 2 பேருக்கு எழுது. அதில் பகவத்கீதை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து எப்படி வேணாலும் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். எப்படி சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, யாருக்கும் ஒரு தெளிவான விளக்கம், ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சனாதனம் இப்போ திடீர்னு வந்திருக்கு மறுபடியும். கேசவ் சந்திரசேன் அனதர் ரிஃபார்மர். இது வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் வேணும், அது சயின்ஸ் வேணும், ரேஷனலிசம் வேணும்னு சொல்கிற அவர் வந்து அவர் பிரம்ம சமாஜில் முக்கியம். பிரம்ம சமாஜ்னு ஒரு இயக்கம் தான், அதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணது. அவர் வந்து ஆர்த்தி பூஜா இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ எம்ஜி ராணடி அவர் பெரிய ரிஃபார்மர் ஒரு காலத்தில். அவர் வந்து ஒரு விடோவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தார். பிரச்சனையை பாருங்களேன், அவர் வந்து ஒரு விடோவை கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த பயத்தினால வந்து நம்ம மதத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் ஆபத்து வந்துடும்னா அதை விட்டார். நான் கல்யாணம் பண்ணலப்பான்னு விட்டார். அவ்வளோதான் அவங்களோட ரிஃபார்மிசம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ஒரு டீ பார்ட்டி நடத்துகிறாங்க, தி ஹோல்ட் அப் டீ பார்ட்டி. அதுக்கு வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு. எம்ஜி ராணடி பெரிய ரிஃபார்மர். ஆனால் அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறாரு. பெனன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பெனன்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, இவர்கள் மறுபடியும் மதம் வேதம் என்னதான் ரிஃபார்ம் பேசினாலும் பெண் கல்வி பேசினாலும் அவர்கள்லாம் பின்னாடி இப்போ ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இதுதான் அது கிறிஸ்டியானிட்டை பார்த்தோன்னு. விவேகானந்தா பெரிய இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அதை பற்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னார்ல, அந்த மாதிரி பேசினவர் வந்து கடைசியில் என்ன சொன்னார், வேதாஸ் ஆர் த ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட், வேதங்கள் தான் உண்மையிலே இந்த கடவுளை பற்றி இருக்கும். ஹிந்துவிசம் இஸ் அ மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன். ரிலீஜியஸ் யூனிவர்சலிசம் பேசினவங்க, எல்லா ரிலிஜனும் ஒன்றுன்னு சொன்னவங்க ரிலீஜியஸ் பர்டிகுலர்ஸ் போகிறாங்க, இதுதான் பெரிய ரிலிஜன்.
இது வந்து ரியாக்ஷன் டு வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் இது இப்படி வருது. அப்போது இதில் இருந்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் கல்ச்சரல் நேஷனலிசம் ஒன்று வருது. கலாச்சார தேசியம். கலாச்சார தேசியம்னா என்ன? கலாச்சாரத்தின் அடிப்படையானது. கலாச்சார அடிப்படையில் எல்லாமே இந்துக்களின் நாடுது. கலாச்சாரத்தில் வேறுபட்டவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை எங்கே வருதுன்னா இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான இந்த ஒரு நாங்கள் ரிலிஜனை காப்பாற்றுறோம் அப்படிங்கும்போது தான் வருது. இதில் வர திலக் தான் வந்து சுதந்திர போராட்டத்தையும் நம்ம கணபதி பூஜை சேர்க்கிறார். திலக் புரியுதில்ல? அப்போ இந்த தேசிய இயக்கத்திலே வந்து ஒரு மதவாதம்ங்கிறது வந்து ஒரு சைடில் இருக்குது. காந்தி வர்ணாசிரம தர்மத்தை வந்து தூக்கி பிடிக்கிறார். அதான் பெரியாருக்கு அவருக்கு ஏற்பட்ட பெரிய முரண்பாடு வந்து அதில் தான் வருது. அப்போ என்னென்னா கல்ச்சரல் நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து கடைசியில் வந்து கம்யூனல் ஐடியாலஜி ஆகுது. மதவாதம் என்ற பெயர் எடுக்குது ஒரு காலத்தில். இந்துக்களுக்கான நாடு, மற்றவர்களுக்கு இடம் இல்லை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இருக்குங்கிறதுக்கு ரூட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இந்த இன்டலெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வருது. அப்போ இந்த தேசியம் என்பதிலேயே பிரச்சனை இருக்குது. தேசியத்தை பற்றி ஒரு கேள்வி வருது. பெரியார்லாம் தேசியத்தையே ஒத்துக்க மாட்டேங்கிறார். அது ஒரு கற்பிதம்ங்கிறார். இப்போது இதில் வந்து நாராயணகுரு எங்கே வராரு? நம்ம சப்ஜெக்ட் வந்துடலாம். நாராயணகுரு வந்து என்ன பண்ணால் இவங்கெல்லாம் ஒரு அப்பர் காஸ்ட் அந்த வராங்க. யார்? விவேகானந்தர், திலக், இவங்க எல்லாமே வந்து வேற ஒரு பின்னணி வராங்க. அவங்களுக்கு மக்களுக்கு தொடர்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நாராயணகுரு எங்கேருந்து வர? ஈழவா இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகம், நியூமெரிக்கலி பெரிய சமூகம் அது கேரளாவில். இந்த வைக்கம் போராட்டத்தில் வந்து அவர் வந்து பெரிய இது பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா அவர் இதே ரிலிஜனை வச்சு தான் அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேதங்களை வந்து இது பண்ணுறாரு. இந்த ரிலிஜனுக்குள்ளே நான் வந்து வேறு ஒன்று பண்ணுவேன், இது நீங்கள் சொல்கிற ரிலிஜன் இல்லைன்னா அதை வச்சு தான் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறார். அப்புறம் வந்து மாடர்ன் ஃபார்மல் எஜுகேஷன், எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறாரு நாராயணகுரு. அப்புறம் வந்து வேதாசை என்றைக்குமே கொண்டாடினதில்லை. ஆனால் ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு கொட்டேஷன் இருக்குது. பிரிட்டிஷ்காரர்கள் தான் எனக்கு வந்து சன்னியாசம் கொடுத்தாங்க, இல்லைன்னா நான் ராமன் காலத்தில் இருந்தால் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நானும் சூத்திரர்களும் ஆதி சூத்திரர்களும் ஒரு சன்னியாசியாக ஆயிருக்க முடியாது. ராமனின் காலத்தில் ராமராஜ்யம் வந்தால் என்ன ஆகும் நமக்கு தெரியும், இப்போவே தெரியுது எப்படி இருக்கும்னு. அப்போ வந்து சன்னியாசி மேற்கு தடுக்கப்பட்டிருப்பார்கள். சம்புகனை பற்றி பேசுகிறாரு. சம்புகன் என்ன பண்ணார்? அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தவம் இருக்கிறார், நான் வந்து சன்னியாசின்னு. ராமன் இந்த மரியாதை புருஷோத்தர் இருக்கார்ல, அவர் வந்து தலையை வெட்டிடுறாருன்னு ஒரு லெஜெண்ட் இருக்குது. அது உண்மையாக அது இருக்கலாம். அப்போ என்னென்னா அதே மாதிரி இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா நாராயணகுரு வந்து ஈழவ சிவன் ஒரு அருவிப்புறத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஈழவர்களுக்கான சிவன் ஒருத்தர் உருவாக்குறாரு. அது வந்து நம்பூதிரி சிவன் இல்லை, நம்பூதிரி வந்து உச்சக்கடை, அது அவங்க தான் பிராமண சமூகம். அது நம்பூதிரி சிவன் இல்லைன்னு சொல்லி இப்போ என்னென்னா எல்லாத்தையும் வேதம் வேற பெரியாருடைய சில இதெல்லாம் இங்கே தெரியும். பெரியாருக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வரவர். அதில் புருஷ சுக்தா, அதாவது ஒருத்தர் வந்து தலையிலேருந்து பிறந்தான அந்த இது இருக்குல்ல, அந்த அப்படி சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு இதுலேருந்து வந்து அப்படி சொல்லும்போது அது பார்த்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இது என்ன, அது ஒரு மரமாக, இது மரத்துலேருந்து இலைகளும் இதெல்லாம் வரும்போது வர மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பாட்டிலேருந்து வந்தவங்களாம் அப்படி ஒன்று இருக்க முடியுமாங்கிற கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவரை பற்றி நான் வந்து அதிகமாக படித்து தெரிஞ்சது பேராசிரியர் கருணாநிதன். பெரியாரின் தத்துவம், சனாதன ஒழிப்பை, சமூக புரட்சி. இப்போ இவர் வந்து 2 விஷயம் சொல்லலாம். ஜாதி நிர்ணயம் அப்படின்னு ஒரு செயல், அதில் வந்து சான்ஸ்கிரிட். இதில் என்ன முக்கியம்னா அவர் வந்து மதத்துக்குள்ளே இருந்து சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷனுக்குள்ளே இருந்து அதை அட்டாக் பண்ணுறது தான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதி லட்சணம் செயல் அதுக்குள்ளே அந்த டீட்டெயில் போல். அப்போ இந்த மனிதர்கள் எப்படி பிறந்தாலும் புருஷ சுத்தை வந்து அவர் எப்படி கிண்டல் பண்ணுறது. யாரோ ஒரு பெரியாரை எனக்கு இன்னைக்கு வந்து சொல்லும்போது ஆட்டிற்கு ஆடுதான் பிறக்கும், இதெல்லாம் ரொம்ப காமன் நாலேஜ். இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச சயின்ஸு நேராக பார்க்குறது இருக்குது. ஆட்டிற்கு ஆடு தான் பிறக்கும், மாட்டிற்கு மாடு தான் பிறக்கும், இதில் யானைக்கு யானை தான் பிறக்கும், கோழியின் முட்டையிலேருந்து கோழி குஞ்சுகள் விரியும், அதுபோன்று மனித சாதியிலிருந்து மனிதர்கள் தான் வருவார்கள். பிராமணன் என்று தன்னை கூறிக்கொள்பவனும் பறையன் என்று பழிக்கப்படுவனும் மனித சாதியில் தான் பிறக்கிறான். புரியுதில்ல? இந்த ஒரு யூனிவர்சல் ஒரு காமன் ஒரு ஹெரிட்டேஜ் மனிதன்கிறது வருது. அந்த நான் சொன்ன ரேஷனலிசம் மறுமலர்ச்சி காலத்தோட வேல்யூ எங்கே வருது? மனிதன் தான் முக்கியம். இப்போ அடுத்தது சொல்கிறார், எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனித பெண்ணை புணர்ந்தாலும் அங்கே மனித குழந்தைகள் தான் பிறக்கிறது, வேறு குழந்தை பிறக்காது. நமக்கு தெரியும், இது காமன் நாலேஜ் தான். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது வேறு யாரோ. அது ஒரு ஜோக் கூட இருக்குது. ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட போய் கேட்குது, நான் எப்படி அண்ணன் எப்படி பிறந்தான்? கொக்கு கொண்டு வந்து போட்டுச்சு. என் அக்கா எப்படி பிறந்தா? கொக்கு கொண்டு வந்து போடு. அப்போ நீ எப்படி பழனா? நானும் நீ எப்படி தான் கொக்கு தான் கொண்டு வந்து போட்டுச்சுன்னா அந்த பொண்ணு சொல்லி யாருமே இயற்கையாக பிறக்கலையா, உனக்கு இது கூட தெரியல, அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் வந்துருக்கும். அப்போ என்னென்னா
இந்த கற்பிதம்ங்கிறது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ கோல்வால்கர்னு இன்னைக்கு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, ஒரு இந்து என்பவன் வந்து இந்துவாகவே பிறக்கிறான், கருவிலே இந்து. எப்படி நம்ம வந்து ஜெனட்டிக் வந்து அங்கேயே பண்ணிடுறோம், டெஸ்ட் டியூப்லேயே நம்ம வந்து இந்துவாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்படிங்கிற மாதிரி அபத்தங்கள்லாம் இருக்குது இவங்க சொல்கிற இந்த கலாச்சார தேசியம் பேசுகிறவங்கள. அது அப்போது சிறப்பும் அறிவும் மனிதர்களால் கற்பிக்கப்படுகின்ற உயர்வு சாதியினருக்கு பிறப்பால் தோன்றுவதில்லை. ஒருத்தர் அறிவு இதெல்லாம் வந்து பிறப்பால் தோன்றுவதில்லை, அது பின்னால் வந்து வர்றது தான். அதுக்கு வந்து பராசர முனிவர், அப்படி வேதவியாசர், இவங்கெல்லாம் வந்து மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். இவருக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த புத்தாங்கிறவர் வந்து ஒரு ஆன்டி வேதிக் ட்ரெடிஷனில் வர்றாரு. இவருக்கு நாராயண புத்தான்னு ஒரு பேர் கூட இருக்குது, நாராயண குருங்கிறது நாராயண புத்தான். இப்போ என்னென்னா, இதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி என்பது தான் மனிதன் என்பதை, மனித சிந்தனை என்பதை வந்து அழைக்குது. ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்கு இதுதான் தடையாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சிட்டா உங்களுக்கு அப்புறம் நம்ம போட்டி போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து குழந்தையிலேருந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கல்வியும் நல்ல ஒரு பொருளாதார வசதியும், வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு மாமாவோ, ஃபாரின்லேருந்து வர மாமாவோ, ஒரு நல்ல ஏசி ரூமோ, இல்லை நைட்டு வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு தண்ணி போட்டு கொடுக்குற ஒரு அப்பாவோ அம்மாவோ, உங்களுக்காக பார்த்துக்கிற எப்போ மருத்துவர்கிட்ட கொடுக்குற, அப்படி ஒரு சூழலில் வளர்ந்து எல்லாரும் அப்படி வந்துருந்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சந்தர்ப்ப சூழல் அந்த மனிதன் உருவாக்குது. இப்போ அந்த வாய்ப்புகளை கொடுப்பது எதுன்னா ஜாதி தான் பிரிக்குது. அதுக்கு நீ இதை கற்றுக்கோ, வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, நீ அதை கற்றுக்கொள்ள எதுவுமே. இதனால் இங்கே இருக்கிற வெண்ணாடும் வளராமல் போச்சு. இவர்களுடைய நாலேஜை வந்து, அறிவை வந்து எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்வோம், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விஞ்ஞான வளர்ச்சியும் பெரிய. ஒரு காலத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, அதாவது சுசுரதா பண்ணியிருக்காருங்கிறது உண்மைதான் அது பிளாஸ்டிக். ஆனால் அப்புறம் வந்து இந்த யானை தலையை ஒட்டகத்தில் இவங்க சொல்கிற கதை அது வந்து டெவலப் ஆகலை இந்தியாவில். ஏன் வந்து சுசுரதாவின் இந்த இது இருக்குல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் பெரிய விஷயமா வரல? புஷ்ப விமானத்தை ஓட்டினவங்க வந்து ஏன் இன்னைக்கு விமானம் வெளியேந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா புஷ்ப விமானம் என்பது வந்து ஒரு கற்பனையில் தோன்றும், அது ரொம்ப அழகாக இருக்கும். ராமாயணத்தில் வந்து நல்லா நம்ம நினச்சி பார்க்கல. இப்போ நான் வந்து நிலாவிலேருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் கூட நினச்சிக்கலாம், கற்பனை. இது எப்போ ரியாலிட்டி ஆகும்னா, நான் நிலாவுக்கு போவதற்கான ஒரு சூழல் உருவாகும், அதுக்கான சயின்ஸ் உருவாகும், என்னை மேலே தூக்கிட்டு போகணும். அப்போ புஷ்ப விமானம் என்பது எப்போ ரியாலிட்டி ஆகும்னா, அதற்கான உலோகங்கள் கண்டுபிடிக்கணும், ஃபிசிக்கல் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் புரியணும், காற்றின் அழுத்தம் இதெல்லாம் புரிஞ்சாதான் விமானம் வருமே தவிர கற்பனையில் வரும் விமானம் வந்து கற்பனையோடு முடிஞ்சிடும் அப்படிதான். அப்போ வந்து அதுக்கான பொருளாதார மெட்டீரியல் ஒரு கண்டிஷன் வரும்போது தான் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வருங்கிறது தான் உண்மை. அப்போ இதை பிரித்த ஜாதி அமைப்பு, இந்த மதத்தை சொல்லி ஜாதி அமைப்பு இதெல்லாம் வந்து பிரித்து வந்து இங்கேயும் வந்து வளர்ச்சி வரல. அப்போ வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அவர் நல்ல வேலை இங்கே படிக்கல, ஐஐடியில் படிக்கல, அவர் இங்கே பனாரஸில் இங்கே படிச்சிருக்காரு. வெங்கி ராமன் நோபல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டேலண்ட் பூல் இருக்குல்ல, நம்முடைய அறிவை தேடும் வட்டத்தை ரொம்ப குறுக்கி வச்சுட்டோங்கிறார். என்ன புரியுதுல்ல, இது பெரிய இடத்துல இருந்துச்சுன்னா பல பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளுடைய டேலண்ட் எங்கே போயிருக்கு. ஒலிம்பிக்கில் ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, புரியுதுல்ல? அது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அறிவு என்பதை நம்ம குறுக்கி வச்சுட்டோங்கிற வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. நம்ம சொல்ல பேர் ரொம்ப முக்கியம் அதில், வெங்கி ராமகிருஷ்ணன். ஓகே, இப்போ வந்து இதில் தான் வந்து இப்போ நாராயணகுரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாரோட புக்கில் தான் எடுத்தேன். மகாத்மா காந்தி வர்ணாசிரம தர்மத்தை வந்து நியாயப்படுத்துகிறாரு, சனாதனத்தை நியாயப்படுத்துகிறாரு, அந்த புரியாத சனாதனம் ஒன்று இருக்குல்ல. அப்புறம் மதமாற்றம் குறித்து கவலை இது மதம் மாறுறாங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு. அப்போது ஏன் வந்து இந்து மதத்தில் மோட்ச மார்க்கம் ஒன்று இருக்குது, அது சாரோட புக்கில் வருது. ஏன் வந்து மற்ற மதத்துக்கு மாறும், எல்லாத்துலேயும் மோட்சம் மாறும் ஒரு வழி இருக்குல்ல. அப்படிங்கும்போது அவர் வந்து அவர் நாராயணகுரு ஒரு பதில் சொல்கிறார், பிற மதங்களைப் போல் இந்து மதத்தில் ஒரு மோட்ச மார்க்கம் இருக்கலாம், ஆனால் மனிதனின் முதல் தேவை இவ்வுலகில் சுதந்திரம். நான் இங்கே சுதந்திரமாக இருக்கட்டும், நான் எனக்கு தேவையானது இன்றைக்கி தேவை, எனக்கு நான் அங்கே இருக்கிறது எனக்கு இருக்கா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எம்ஆர்சி நகரில் ஒரு வீடு இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கலாம், இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த வீட்டை நீங்கள் காமிக்கணும், அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் இருக்கிறது ஒரு குடிசை, இல்லை வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஓட்டு வீடு, ஏசி இல்லாத ஒரு வீடு அந்த மாதிரி. அப்போ என்னென்னா அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், இறந்த பின் கிடைப்பதாக கூறும் மோட்சத்தை விட இருக்கும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சமத்துவம் முன்னுரிமை முக்கியம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ நீ சொர்க்கத்தை காமி, இங்கே ஒரு சொர்க்கத்தை, நீ இருக்கிற சொர்க்கம் எனக்கு தெரியாது, நீ பிளான் பண்ணிட்டு இருக்க, சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரல, அது தெரியும் எவ்வளோ அருகாமைன்னு, வேற குறைஞ்சி ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அது வந்து அந்த காலத்தில் இப்படி தான் ப்ராமிஸ் பண்ணாங்க, நீ சொர்க்கம் காமிக்கிற, எங்கடா இருக்குது அது சொர்க்கம்? நான் பார்த்துல அந்த ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு வந்தார், அவர் சொர்க்கத்தை பார்க்கல,
அதுக்கப்புறம் இப்போ வந்து செவ்வாய் வரைக்கும் போயிட்டோம், தனியாக ப்ரோப்லாம் போயிட்டு வந்து எங்கேயும் சொர்க்கம் இந்த கடவுளர்கள் 33,000 கோடி கடவுள்கள்லாம் யாரும் எங்கேயும் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை இது வரைக்கும். இது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதை நம்புகிறவங்க என்னென்னா பெரிய விஷயம்னா இதெல்லாம் உண்மை என்று நம்ப வைத்து விட்ட ஒரு பெரிய சமூகம். மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் சொல்லுவாங்க, ஒப்புதலை உருவாக்குதல். இது எப்படி நடக்குதுன்னா அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கல, இதெல்லாம் உண்மை, ஃபெட்டலிசம் இப்படி தான் நமக்கு விதிச்சது தான். உனக்கு ஏன் ஜாதி கொடுமை நடக்குதுன்னா நமக்கு விதிச்சது தான், அவன் பெரிய ஆள், அவன் வந்து அந்த காலத்து அப்படி. இப்போ கரப்ஷன் கூட அப்படி தானே, நிறைய காசு பெரிய சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு தானே சொல்கிறோம். அவன் என்னடா எப்படி சொத்து சேர்த்தா கேட்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அப்படி நம்ப வைத்த திணிக்கப்பட்ட கருத்துக்கள்ங்கிறாரு. நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள் நம்மளுக்கு கல்வி முறை எல்லாமே. அதுக்கப்புறம் சார் சொல்கிறார், கருணாநிதி சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் சார், விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுக்கும், மதம் மாறவும் மதமே இல்லை என்று கூறும் மனிதனுக்கு உரிமை வேண்டும் என சொன்ன விதிவிலக்கான குரு அவர். அப்படி ஒரு குரு இருக்கார். என்ன மதம் தான் பெருசு, நீ வேணா எந்த மதத்துக்கு வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரு இருக்கார். அவரை வந்து எப்படி எந்த வரிசையில் சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொன்னது வந்து அந்த இவரோட ஸ்டேட் காந்தி விவேகானந்தர் போன்றவர்கள் இந்து மதத்தை மையப்படுத்தி சமூக நலன்களை இந்து மதம் தான் இதுக்குள்ளே வந்து சமூக நலன் வரணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அத்வைதம் படித்தவர் வந்து பெரியாரை போன்று மக்கள் நலன்களை சமூக நீதியை மையப்படுத்தி மதங்களை 2ஆம் இடத்துக்கு தள்ளினார். நீ அந்த பக்கம் போய் உட்காந்துக்கோ, நாங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் சொர்க்கமா நரகமானு பார்த்துக்கலாங்கிறது அவர் சொல்கிறார். இதில் இன்னொரு காந்திக்கும் பெரியாருக்கும் நடந்த ஒரு உரையாடல் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகல, டைம் இல்லாதனால. பெரிய உரையாடல் நடக்குது 1925 தான் நினைக்கிறேன், மைசூரில். 27 வந்து அவர் எக்ஸ்பர்ட் வாலாஜா வல்லவன் அவர்கள், திராவிட இயக்கம். அப்போ வந்து அவருக்கு தெரியும். அப்போ வந்து அங்கே ஒரு உரையாடல் நடக்குது, அந்த உரையாடல் வேண்டாம், அது ரொம்ப அதெல்லாம் ரெக்கார்டு. இப்போது நாராயணகுரு வந்து பக்தர்கிட்ட கேட்குறாரு, வர்ணம் என்றால் காந்தி என்னவென்று சொல்கிறார். பக்தர்கிட்ட கேட்குறார். பக்தர் என்ன சொல்கிறேன்னா, வர்ணம் ஜாதி இல்லை, ஜாதிக்கும் வர்ணத்துக்கு தொடர்பு இல்லைன்னு காந்தி சொல்கிறார். அப்படின்னு நாராயணகுரு என்ன சொன்னால், குணகர்ம ஒருத்தர் குணங்களை வைத்து தான் நம்ம வந்து ஜாதியை பிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பிறப்பை வைத்து தான் பிரிக்கிறாங்க. குணங்களை வைத்துனா இன்றைக்கி வந்து பல பேர் வந்து ஃபாரின் போய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் கடல் கடந்தே போயிருக்க முடியாது, நீங்கள் வந்து இங்கே தான் இருந்துக்கணும். நீங்கள் வந்து பெரிய பெரிய அறிவு பரம்பரையில் வந்து வரலாம். அப்போ என்ன, குணகர்மங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கலாம். ஆனால் குணகர்மங்கள் நிரந்தரமான, ஒருத்தர் குணம் என்பது நிரந்தரம் ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு இருக்க முடியாதுல்ல, அது மாறுதில்ல, அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருடைய குணகர்மங்கள் கூட எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு எப்படி வர்ணத்தை நிச்சயிக்க முடியும்? மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ மாற்றிக்கிறா நீங்கள் வந்து கன்வர்ஷன் டு ஹிந்துயிசம்னு ஒன்று முடியாதில்ல. கிறிஸ்டியானிட்டிக்கு நீங்கள் மாறி போகலாம், இஸ்லாமுக்கு மாறலாம், இந்து மதம் திரும்பி வந்தால் நமக்கு ஒரு பெரிய எல்லாம் பலரும் கேட்ட கேள்வி தான், எந்த ஜாதியில் சேர்த்திக்குங்க சொல்லுங்கள், எனக்கு பூணல் போட்டு விடுங்களான்னு ஒரு கேள்வி வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்ல. அப்போ வந்து இங்கே தான் வந்து பெரியார் நாராயணகுரு கூட வந்து அந்த மதம் என்ற வரையறைக்குள்ளேருந்து அதுக்குள்ளே வசதி. ஆனால் பெரியார் வந்து இது ஒன்றுமே தேவையில்லை, நமக்கு வந்து மதம் என்பதே தேவையில்லை, இதில் இருந்தால் பிரச்சனை. மதம் என்பது தேவையில்லை சொல்ல, கடவுளை கூட சொல்ல. இங்கே வந்து ஒருத்தனை வந்து ஜாதி ரீதியாக பிரித்து வைக்கும் மதத்தை படைத்தவன் கடவுள், இந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மனிதன் தான் முக்கியங்கிறார். நான் ரொம்ப டீட்டெயிலில் சொல்ல. இப்போ பெரியாருக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கர்சால் யார், நம்ம சொன்ன என்லைட்டன்மெண்ட் அந்த வேல்யூஸ் வர, இங்கர்சாலோட என்லைட்டன்மெண்ட் வேல்யூஸ் வர, வால்டர், தாமஸ் பெயின், இதெல்லாம் பெரியாருடைய நான் என்கிட்ட எல்லாமே புத்தகங்கள்லாம் இருக்குது, பெரியாரோட சிந்தனை திரட்டெல்லாம் இருக்குது, அவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்க எந்தெந்த தத்துவத்தை பேசுகிறாரு, கம்யூனிசத்தை பற்றி எழுதியிருக்காரு, மார்க்சிசத்தை பற்றி குடியரசில் வந்து கம்யூனிசத்தை பற்றி எழுதுறாரு, காந்திகிட்ட போய் ட்ரை பண்ணுறாரு, காந்தி கூட இருக்கார், காங்கிரஸ்லேயும் இருக்கார், தேசிய புனர்நிர்மாண திட்டம் அப்படின்னு காந்தி பின்னாடி போகிறாரு. இருந்தாலும் ஏன் அவர் வந்து திரும்ப வர்றாரு, ஏன் அதுலேருந்து வெளியே வர்றாரும்போது அவர் எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு இந்த மனிதனை முதைப்படுத்தும் தத்துவம் எங்கே இருக்குது, சமத்துவத்துக்கான தத்துவம். அது கம்யூனிசமா நான் ஏற்றுக்கிறேன், காந்தி ஏற்றுக்கிறேன், இங்கர்சாலா என்லைட்டன்மெண்ட்டா அப்படின்னு எதுக்குமே தயாராக இருந்தவர் தான் பெரியார். அதுதான் வித்தியாசம். மதத்திற்கு வெளியே நின்று இது மதத்தை இதுலேருந்து பிரித்தாதான், சாதி இந்த பிரித்தால்தான் முன்னேற்றம் வரும் அப்படிங்கலாம். அப்போ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்லைட்டன்மெண்ட் சைடில் வருது. அதே நேரத்தில் அவர் வந்து அதை மட்டும் படிக்கலை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேட்டிவ் கைவல்ய சாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். கைவல்ய சாமிங்கர் வந்து பொன்னுசாமிங்கிறவர், அவர் வந்து கைவல்ய நவநீதம், அங்கேயும் வந்து ஒரு ரேஷ்னல் ஒரு ஃபிலாசபி இருக்குது. அதில் வந்து பரம்பொருளுங்கிறது வந்து கைவல்ய சாமி என்ன அத்வைத்தம் படித்தவர், அவர் என்ன சொல்ற, பரம்பொருள் என்பது இயற்கைங்கிறார். இயற்கைன்னு சொல்லிட்டிங்கன்னா பல விஷயங்கள் முடிஞ்சிடும், கடவுள்னு ஒரு ஆள் கிரியேட் பண்ணலங்கிறதும் வருது.
அப்புறம் வந்து நான் பிராமின் இன்டெலிஜென்ஷியான்னு ஒன்று வருது. இங்கே வந்து நான் பிராமணர் இல்லாத ஒரு இன்டெலெக்சுவல் செக்ஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தத்துவ விவேசினி. எப்படி இங்கே வந்து விஞ்ஞான கருத்துக்கள், அறிவியல் கருத்துக்கள் வந்ததுன்னா 2 முக்கியமான பத்திரிகைகள் இருந்திருக்கு அந்த காலத்தில். அது வந்து ரோஜாமுத்தியா லைப்ரரியில் இருக்குது. ப்ரொஃபஸர் அரசு வந்து தொகுத்து போட்டிருக்காரு. தத்துவ விவேசினி அதில் வந்து அந்த காலத்து அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் எல்லாம் வரும். சயின்ஸை பற்றி நிறைய வரும், ஈக்குவாலிட்டி பற்றி வரும், எக்கச்சக்கமாக. தத்துவ விவேசினி திங்கர் இங்கிலீஷில் ஒன்று. அது யாருன்னா ஹிந்து ஃப்ரீ தாட் யூனியன் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பெரியாருக்கு வருது, ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் வர்றாரு. வள்ளலாரின் சமரச சன்மார்க்கம், அதுக்கு முன்னாடி சித்தர் பாடல்கள். இப்படி வந்து நேட்டிவ் இது இருக்குல்ல, நாலேஜ் இருக்குல்ல, இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் நாலேஜ், கிரிட்டிக்கலாக பார்க்குற நாலேஜ், அதையும் வெஸ்டர்ன் நாலேஜையும் வந்து எல்லாத்தையும் உள்வாங்கி தான் பெரியார் என்பவர் அது வந்து இந்த முடிவுக்கு வருது. அது எது சரி இல்லை என்பது வந்து வரலாறு தான், காலம் தான் காட்டும். அது எது சரியில்லை. ஆனால் இன்றைக்கி ஏன் இப்போ ரெலவன்ஸ்க்கு வரலாம். நீங்கள் மறுமலர்ச்சி காலம், சமத்துவம் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் இன்றைக்கி அதே இவர் இருக்கார், நம்ம நாராயணகுருவோட இது ஏன்னா அது SNDPன்னு ஒரு இயக்கம் தொடங்குறாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்து சன்னியாசின்னு எடுத்துக்கிறாங்க. அவர் இந்து சன்னியாசி ஆகிட்டாங்க. இந்து மதத்துக்கு எதிராக இப்போ அம்பேத்கரே கையில் எடுத்துட்டாங்க. அவங்க இந்து அம்பேத்கர்னு ஒரு புத்தகமே வந்துருச்சு. அவர் கையில் எடுக்க முடியாத ஒரே ஆள் வந்து பெரியார் தான். ஏன்னா அவர் கையில் எடுத்தால் மதம்ங்கிறது அடிப்பட்டா அவனோட அடிப்பட்டவனா அப்படி. அப்போ இந்த காலத்தில் ஏன் இருக்குன்னா இன்றைக்கி சனாதனம் என்பது மிகவும் சாராதனம் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் சனாதனை ஒழிக்கணும் யாராவது பேசினா தலையை விட்டு வாங்குறாங்க. இன்றைக்கி ஹரித்வார் பத்ரிநாத் அங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறோம். நம்ம எல்லோரும் போவாங்க. இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் யாரும் எல்லோரும் போவாங்க, கோவிலுக்கு போவாங்கல்ல. போகும்போது அங்கே வந்து நீங்கள் 42 கோவிலில் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுங்க, சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு எழுதி கொடுங்க. என்ன சனாதனமே இருக்கிறது தெரியல. சனாதனம் என்பது சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறா, வர்ணாசிரம் தான், ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் சனாதனம் என்றைக்குமே மாறாதது. சனாதனம் இதுக்கு ஒரு விளக்கம். சனாதனம் என்றைக்கும் மாறாது, உலகத்தில் இருக்கவே முடியாது. மனிதன் மாறிக்கொண்டிருக்கான், இயற்கை மாறிக்கொண்டிருக்கு. மாற்றம் என்பதே மாறாது என்பது தான் அடிப்படையான தத்துவம். சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தான். அப்போ இது மறுபடியும் வந்து மீண்டும் வருது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த கருத்துக்கள்லாம் எங்கே மோதலுக்கு வருதுன்னா 1920களில் தேசிய இயக்கம் பெருசாக வருது. திலகர், காந்தி ஒரு நீரோட்டம், தேசிய நீரோட்டம்னு வருது. அதில் வந்து ஓரளவுக்கு மதவாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. அது ஒன்று. அதே 20களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயின்சிடன்ஸ், அதே 20களில் வந்து இடதுசாரி இயக்கம் வருது. இது இங்கேருந்து ரஷ்யன் ரெவல்யூஷன், அதுக்கு தகுந்த இங்கே இருக்கிற ஒரு தீவிரவாதம் வந்து இடதுசாரி இயக்கம்னு ஒன்று வருது. அது ஒரு நீரோட்டம். இன்னொன்று வந்து திராவிட இயக்கம், பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, இந்த கருத்தில் ஒன்று போகுது. இன்னொன்று வந்து இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து நாட்டுக்கான விடுதலை, இந்த நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்த நாட்டு எல்லையில் இருக்க எல்லா மக்களுக்குமான விடுதலை தான் காங்கிரஸ் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இன்க்ளூசிவ் கல்ச்சரல் நேஷனலிசம் கிடையாது. எல்லாரையும் உள்ளடக்கி இன்க்ளூசிவ் நேஷனலிசம் காங்கிரஸ் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இடதுசாரிகள் சொல்கிறது வந்து இந்த நாடு உருப்படுனா இந்த நாட்டில் இருக்கும் உழைக்கும் மக்கள், விவசாயிகள், அவங்க தான் இந்த நாட்டின் செல்வத்தை உருவாக்குறாங்க, அவர்களின் விடுதலை தான் வர்க்க விடுதலைங்கிறாங்க. திராவிட இயக்கம் என்ன சொன்னால் சமூக விடுதலை தான் முக்கியம். நாட்டின் விடுதலைன்னா நாட்டில் இந்த நாடு விடுதலை பண்ண பிறகும் நீ என்ன அடிமையாக வச்சுருப்ப, நீ என்ன ஜாதியில் கீழே தான் வச்சுருப்ப அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுருக்காரு. பிரிட்டிஷ் லாஸ்ட்டு பிராமின்றாக தான் அவர் சொல்கிறார். அப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்களின் விடுதலைங்கிறான். புரியுதில்லை, இந்துக்களின் விடுதலை. இந்த 4 ஸ்ட்ரீம் வந்து கரெக்டாக ஒரே நேரத்தில் 1920கள் வருது. இடதுசாரி, வலதுசாரி, அதாவது இந்துக்களின் விடுதலை. இந்துக்களுக்குள்ள இருந்து விடுதலையை கேட்குறோம் நாங்கள். இந்துக்களில் இருக்கும் பலருக்கான சமூக விடுதலை நாங்கள் கேட்குறோம். ஆனால் இந்துக்களின் விடுதலை எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்த்து போட்டாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஏன் ரிலவன்ஸ்னால் நாராயணகுருலாம் இன்று 100 வருடங்களுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தோட 100வது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் 100வது ஆண்டு விழா நடந்தது, நூற்றாண்டு நடந்தது. அந்த வலதுசாரி தத்துவம் சொல்கிறவங்களும் அவங்களோட நூற்றாண்டு ஒரே நேரத்தில் நடக்குது. ஆனால் யார் இப்போது அதிகாரத்தில் இருக்கிறார்கள்? சனாதனத்தை பேசியவர்களா, பகுத்தறிவை பேசியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை வர்க்க விடுதலை பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாதனம் இதை பற்றி பேசுகிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அங்கே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறார்கள். பகுத்தறிவு பேசியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ புரியுதில்லை ஏன் இவ்வளோ சண்டை நடக்குதுன்னு? இது தனிப்பட்ட சண்டை இல்லை, இது அரசியல் போராட்டம் இல்லை. இட்ஸ் கல்ச்சரல் ஸ்ட்ரகிள். 1000 ஆண்டு காலமாக நடக்கிற ஸ்ட்ரகிள் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த இடத்துல தான் நாராயணகுருவும் பெரியாரும் இன்றைக்கி ரிலவெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓரளவுக்கு பைலிங்குலாக பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி.
எனக்கு இந்த ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ நாராயணனும் பெரியார் 2 பேருமே வந்து ஒரே போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. ஒரே மாதிரியான ஒரு அவுட்கம் எதிர்பார்த்தவங்க வந்து சமூக நீதி எதிர்பார்த்தாங்க. பட் அவரோட மெத்தடாலஜிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாராயணன் வந்து அந்த மதத்தையே எதிர்த்தாரு. லைக் சிவன் அந்த வழிபாட்டுக்கு உள்ளான சிவனை எதிர்த்து ஈழவா சிவா அப்படின்னு ஒன்று உருவாக்கி மக்களுக்கு டெமோக்ரடைஸ் பண்ணாரு, எல்லாருக்குமான கடவுள் அப்படின்னு. இதே பெரியார் வந்து கடவுள் மறுப்பு மாதிரி சொல்லி அதே சமூக நீதி கொண்டு வரணும்னு அவர் பேசிட்டாரு. ஸோ ஒரே மாதிரியான அவுட்கம்க்கு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் 2 டிஃப்ரெண்டான முறைகளை பயன்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல நிறைய பேர் டிஃப்ரெண்டான முறைகளை பயன்படுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுடைய பார்வையில இப்ப இருக்கிற காலகட்டத்துல மதம் வந்து நம்மளுடைய அரசியல் இல்லாம இருக்க முடியாதுன்னு நமக்கு டெய்லி பார்த்தாலே தெரியுது. இந்த மெத்தட்ஸுமே அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஸோ the solution lies in the middle அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சமூக நீதி அச்சீவ் பண்ணுறதுக்கு மதங்கிறத நம்ம to what extent we should use it, எப்படி யூஸ் பண்ணோம். பிகாஸ் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டையும் ஒர்க் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் சமூக நீதி மனிதர்களுக்கான அந்த டெவலப்மெண்ட் இஸ் த ஹையஸ்ட் ஐடியா we should do. இன்ஃபேக்ட் மதங்கிறது மக்களுக்கானதாக இருக்கணும், யாரையும் ஒத்துக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸோ இவங்க 2 பேரோட மெத்தட்ஸ் பார்க்குறப்போ ஜேர்னலிஸ்டா என்ன மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் நம்ம எடுக்கணும் ஒரு டெமோக்ரஸியில். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நம்மளுடைய செக்யூலரிசம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் செக்யூலரிசம் சொல்றோம். பிகாஸ் வெஸ்டர்ன் செக்யூலரிசம் இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃப்ரம் தி ஸ்டேட். நம்மளோட வி ஸ்டேட் இந்த கான்ஸ்டியூஷன் அதோட ஐடியல் படி வி ட்ரீட் ஆல் ரிலிஜன்ஸ் ஈக்குவலி. ஸோ ஹவு டு வி எக்ஸ்பெக்ட் தட் ப்ராக்டிஸ்? அவ்வளோ எனக்கு ஞாபகம் சக்தி இருக்காது, அதனால் அப்போ கேட்டேன். ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால மறந்துடுச்சு அதெல்லாம், ரிட்டையர் ஆனதுனால. இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த செக்யூலரிசம்ங்கிறது வந்து நம்ம இந்த சர்வ மத இது ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து செக்யூலரிசம் கிடையாது. செக்யூலரிசம் என்பது தெரிய ஸ்டேட் அண்ட் ரிலிஜன். உங்களுடைய முடிவுகள் வந்து நீங்கள் அரசாங்கம் எடுக்க முடிவு, எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், இது எல்லாமே மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற சில எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நீங்கள் வந்து அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது யார் சொல்கிறது? இந்த மூமெண்ட்டை நடத்தினே சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு வர வேண்டியிருக்கு. சுத்தமாக இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டை பேசலாம் நினைக்கிறேன். நம்ம அரசியல் பேசாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அயோத்தியா இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து உண்மையிலேயே அந்த கேஸ் என்ன தெரியுமா? அயோத்தியா கேஸ் வந்து அந்த அந்த இடம் யாருக்கு சொந்தம்? இஸ்லாமியருக்கா? அந்த 3.5 ஏதோ ஒரு ஏக்கர் ஏதோ ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே, அந்த கோயிலுக்குள்ளே, அப்படிங்கிறது சொந்தம். ஆனால் ஒரு செக்யூலர் நாட்டின் செக்யூலர் ஜுடிஷியரி எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் அந்த கோவிலை கட்டுக்கொள்ளலாம், அது அது வேலையே கிடையாது. இந்த தெளிவு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அது கிடையாது. அது வந்து தப்பு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ராங். இப்போ என்னென்னா, இந்த செக்யூலர் வேல்யூஸை வந்து யார் பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது வந்து அரசியல் இருக்கிறவங்க. அரசியல் தனியாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து அது இல்லாமல் இல்லை. உங்களுக்கு தேர்தல் நெருங்க உங்களுக்கு வந்து லாங்குவேஜே மாறி போயிடும். ஒரு குறிப்பிட்ட மதத்தவரை பற்றி பேசி இந்த அசாமில் நடந்துகிட்டு இன்றைக்கி. அசாமில் வந்து நீங்கள் எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஓப்பனாக. அப்போது செக்யூலரிசம்ங்கிறதும் சமூக நீதி என்பது ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் தான். இந்த போராட்டத்தில் வந்து இது நீண்டகால போராட்டத்தில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, மிக எளிதாக இதை மீண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மத நம்பிக்கை இருக்குல்ல, மத நம்பிக்கை வந்து ஊறி போனது. இப்போ குடும்பங்கள், இப்போ ஒரு மனிதன், இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எப்படி ஒரு மனிதன் இந்த ஜாதிங்கிறதுக்குள்ளே எப்படி போகிறாங்கும்போது அதுக்கு ஒரு கேன் பண்ணிக்க தான் சொல்கிறாரு செக்யூலர், அதாவது பிரைமரி சோஷியலைசேஷன் என்பது என்னென்னா, நீங்கள் பிறந்து வளரும்போது உங்களுக்கு வந்து ஒன்றுமே சொசைட்டியை பற்றி தெரியாது. உங்களுக்கு முதல் சமூகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதே உங்கள் குடும்பம் தான். உங்கள் வீட்டில் நிறைய சாமி படம் இருந்தது, தினம் பூஜை இருந்தது அப்படின்னு இருந்துச்சுனாலும், நம்மெல்லாம் வீர ஜாதிகள், நம்ம வந்து ஒரு அருவாளை எடுத்து கும்பிடுற ஜாதிகள் கூட இருக்கீங்க. இப்படியே வளர்கிற குழந்தைகள் வந்து இந்த ஜாதிங்கிற ஒரு இதுலேயே தான் வளர்கிறாங்க. அப்போ வந்து தொடர்ந்து இது வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து வர்றது வந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாம் அது குடும்பத்தில் தான் தொடங்குது. ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் ப்ரைமரி லெவலில். ஆனால் இதை எங்கே உடைக்கணும்னா, செகண்டரி லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன் இருக்குது. 2ஆம் சமூகமயமாக்க வந்து கல்லூரி, பள்ளிகள், நிறுவனங்கள். இங்கே போனீங்கன்னா அது வந்து நீங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்த உண்மையோ பொய்யோ அதை வந்து சரின்னு பொய்யோ காமிக்குதாங்கிறது தான். ஜாதி என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜாதி மனப்போட ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற டீச்சரும் அவரும் அதே ஜாதியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு பள்ளி கல்வி என்பது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் உடைக்கிறதுக்காக இப்போ இந்த ரேஷனலிசம், பகுத்தறிவு என்பது இந்த கல்வி சிஸ்டத்திலே இல்லை. இதை யார் இந்த முடிவு பண்ணுறாங்க? இந்த சிஸ்டத்தை முடிவு பண்ணுறது மறுபடியும் எக்ஸிக்யூட்டிவ், அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம்ஸ். அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் இஸ் ஓகே பண்ணலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னால் ஒரு பர்டிகுலர்
வேதா, சான்ஸ்கிரிட்டு இந்த மாதிரி தான் வருது. அப்போ என்னென்னா இந்த மதம் ஜாதிங்கிற ஐடியாஸை வந்து உடைக்கிறது எங்கே, அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தா கல்லூரி கல்வி சிஸ்டம் ஒன்று முக்கியம். சமூக நிறுவனங்கள் இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இவங்க தான் உடைக்கணும். இப்போது நீங்கள் வந்து பாபர் மசீதி எடுத்திங்கன்னா அங்கே தான் ராமர் அங்கே தான் பிறந்தார். பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்காது ராமர்கள் நிச்சயம் அப்படி ஒரு பிகர் இருந்து அது வந்து ஒரு வரலாற்று அப்படி சொன்னால் நீங்கள் வந்து அது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக இருந்த ஒருவர் மனிதர் தான் அப்படின்னு சொன்னால் கோச்சுக்குவாங்க. அதை வந்து எனக்கு என்னென்னா ராமர் அங்கே தான் பிறந்தது, ஏன் அங்கே கோவில் கட்டினா அது மக்களுடைய நம்பிக்கை. அப்போது ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ என்ன பொறுப்பு இருக்குன்னா மக்களின் தவறான நம்பிக்கை உடைப்பீங்களா அதை வளர்ப்பீங்களா. என்றைக்கு அந்த மக்களை வந்து அந்த உணர்வு வந்து ராமன் அங்கே பிறந்திருக்க முடியாது, யாராக இருந்தாலும் இந்த கடவுள் ஒரு இடத்துல பிறந்திருக்க, கடவுள்னு ஒரு இடத்துல பிறந்திருக்க முடியாது, கடவுள்லேருந்து முன்னாடி இருக்கிற ஒரு கருத்து தானே, கருத்து முதல்வாதங்கிறோம்ல. அப்போ இதை உடைக்கிற பணியை செய்பவர்களும் மறுபடியும் மதத்தை போதிக்கிறவர்களும் மத ரீதியாக மக்களை பிரிப்பவர்களாகவும் இருக்கும்போது இன்னும் டேஞ்சர் அதிகமாகிட்டு. அப்போ இதுக்கு எதிரான ஒரு கருத்து போர் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சயின்டிஃபிக் எஜுகேஷன் பெரியார் சொல்கிறார், கோவில் திருவிழாக்களில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தணுங்கிறது. சயின்டிஃபிக் எஜுகேஷனுங்கிறது ஒன்று ரேஷனலிசம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்திலே இருக்க வேண்டும். அப்போ வந்து இது வந்து ஒரு ஆள் மாறினா மாறாது, ஒரு குடும்பம் மாறினா மாறாது. ஏன்னா நமக்கு இந்த கருத்துக்களெல்லாம் கொண்டு வருவது நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், இது மாறணும் அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு மாற்றம். வந்து அது வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் மதத்தை பற்றி. மதம் என்பது வந்து மத உணர்வு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது வந்து மார்க்ஸ் ஒன்று சொல்கிறார், மதம் வந்து அபின்னு சொல்ல அவர் சொல்லியிருக்காரு. மதம் என்பது மக்களை மயக்கும் ஒரு அபின் மட்டும் சொல்ல. இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் எ ஹார்ட்லெஸ் வேர்ல்டு. ஒரு இதயமே இல்லாத ஒரு இதய சூழலில் வந்து எனக்கு கடைசி ஆறுதல் தருவது மதம். சோல் ஆஃப் எ சோல்லெஸ் என்விரான்மெண்ட், இதுதான் எனக்கு ஆன்மா. அப்புறம் வந்து சை ஆஃப் த அப்ரஸ்ட், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சு தான் மதம்ங்கிறது. அப்போது இந்த ஒடுக்குமுறைகள், சமூக பொருளாதார ஒடுக்குமுறைகள் இருக்கும்போது அதற்கு ஒரு மாற்றை, இதுக்கெல்லாம் ஒரு மாற்று, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மாற்று, ஒரு சோஷியலிசம், அது சமூக நீதி இருக்கும் ஒரு அரசு வர வரைக்கும் அவங்க வந்து மதத்தை தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. மதத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் அதிகமாக மத நம்பிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னொரு முக்கியம், எரிக் வோக்ஸாம் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன், அவருடைய புத்தகத்தில் ஒன்று எழுதுறாரு. என்றைக்கு வந்து பிரிட்டனில் வந்து மத நம்பிக்கைகள் பெரிய சர்ச், புது மாதிரி சர்ச்லாம் வருது, பெண்டகோஸ்ட்லாம் தெரியல எனக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர். அதுக்கு முக்கியமான காரணம்னா ஒரு அடிப்படையிலே வந்து ஒரு ஃபியூடல் சொசைட்டி. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்த பிறகு அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வருது. அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மக்கள் வந்து கூட்டமாக நகரங்களுக்கு வருகிறார்கள். அங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாம் வந்து சுற்றி வளைக்க என்க்ளோஷர் மூவ்மெண்ட்னு பேர். நூற்றுக்கணக்கான சட்டங்கள் போட்டு அதுக்கு எதுக்குன்னா ஆடு வளர்க்குறது, இதுக்காக உள்ளுக்காக. அப்போது கம்ப்ளீட்டாக மாறும்போது இந்த மக்கள்லாம் நகரத்தை நோக்கி வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு புதிய சூழல், எதுவுமே புரியல, யாரையும் நம்ப முடியல. நான் கிராமத்தில் எங்கள் ஊரில் இருந்த வரைக்கும் அடுத்தடுத்து பேசிக்குவோம், நாங்கள் வந்து ஒரு சாலிடாரிட்டி இருந்தது. இங்கே வந்து யாரும் வந்து அவங்கவுங்க ஓடி, சென்னைக்கு நீங்கள் வந்து ஒரு தமிழகத்தின் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒரு வில்லேஜ் வந்தீங்கன்னா சென்னையை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். என்ன மக்கள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க மிஷின் மாதிரி அப்படிங்கிறது யாரையும் நம்ப முடியல. எனக்கு ஆட்டோ இந்த ஓலா ஊபர் டிரைவர்கிட்ட பேசுவேன். நான் பேசும்போது அவங்க வந்து கொஞ்சமாக தான் என்ன சார் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு. இது என்ன சொல்லனா, ஒரு புது ஒரு சமூகத்துக்கு போகிறாங்க, சிட்டிக்கு போயிடுறாங்க. ஃபியூடல் சொசைட்டி முடிஞ்சு ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வரும்போது இது வந்து இந்த மலைப்பில் வந்து அவங்க யார்கிட்ட போவாங்க, கடைசியாக அவங்களுக்கு நம்பிக்கை வந்து மதம். அதனால் மத நம்பிக்கையை வந்து நீங்கள் அப்படி ஒரே இதில் அழிக்க முடியாது. அது வந்து திரும்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்போது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு சமத்துவ சமுதாயம் வந்து எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருக்கிற பெரிய ஆங்ஸைட்டி உங்களுக்கெல்லாம் வந்து படித்தவொடனே வேலை கிடைக்குமாங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்குல்ல, இல்லை இவர்களுக்கு வேலை கிடைக்கும், இவர்களுக்கு நாங்கள் அரசாங்கமே எடுத்துக்கிறோம்லாம். சொத்துக்கள் யார்கிட்டையும் குவியக்கூடாது, ஷுட் நாட் அக்யூமுலேட் வித். இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்க பெரிய பில்லியனர்ஸில் வந்து 10 பேர் இந்தியாவில் இருக்காங்க. அது கோவிட் காலத்தில் பில்லியனர் ஆனவங்களாம் இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் சொத்து சேர்றது சமூக இது இருக்குல்ல பிரிவு, இந்த பிரிவுக்கும் இந்த பொருளாதார பிரிவினைக்கும் ரெண்டுக்கும் ஒன்று இருக்குது. சமூக ரீதியாக முற்பட்டவர்கள் தான் பொருளாதார பெரிய இடத்துல இருக்காங்கிறது உண்மை. அப்போ இந்த இது மாறும்போது இவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. ஏன்னா இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு போதிக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த மறுபடியும் நம்பிக்கை எடுக்கிற ஒரு எதிர்காலம், ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் இருக்குது. டெட் எஸ்டர்டே படித்து லிட்ரேச்சரில் வரும். இறந்துவிட்ட பழைய காலம், எதிர்காலம், இறந்து விட்டது ஒரு காலம் இருந்துச்சு. அன்சர்டன் ஃப்யூச்சர், இன்னும் அன்பார்ன் ஃப்யூச்சர், அன்பார்ன், அதாவது எதிர்காலம் என்பது பிறக்கவில்லை,
இறந்த காலம் என்றது இறந்து விட்டது. இப்போ வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்போ இரண்டுக்கும் நடுவில் தான். வி ஆர் காட் பிட்வீன் டூ வேர்ல்ட்ஸ். ஒன் ஆல்ரெடி டெட், த அதர் பவர்லெஸ் டு பி பார்ன். அதுக்கு பவரே இல்லை. அந்த பவர் யார் கொடுக்கணும்? இதுதான் அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்காக வேலை செய்ய வந்து இந்த உணர்வை மக்களுக்கு ஊட்டி ஒரு எழுச்சி வரும்போது உண்மையான சொல்யூஷன் வரும். நீங்கள் சிறிது தீர்வுகள் வந்து ஓரளவுக்கு ஒரு உணர்வு, அந்த உணர்வை ஊட்டுறதுக்கு ரிஃபார்மிசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ரெவல்யூஷனுங்கிறது முக்கியமாக இருக்குது. கடைசியில் அப்படி ஒரு தீர்வு வருமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா நம்பிக்கையற்ற இல்லை, இது பல மாற்றங்களை கண்டு தான் உலகம் வந்திருக்கு. பெரிய பெரிய கொடுமைகளுக்காக எதிராக தான் இந்த பிரெஞ்சு புரட்சின்னு வருது, ரஷ்ய புரட்சின்னு வருது. அப்படி ஒரு காலம் கூட வரலாம். இல்லை ஒரு புதிய ஒரு 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 சமூகம் வந்து இன்றைக்கி இருக்க ஏஐ இந்த மாதிரி வந்து இந்த அமைப்பையே மாற்றி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இந்த புது டெக்னாலஜிலாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆப் வச்சுக்கிட்டே வந்து பெரிய முதலாளி ஏறுறாங்க. ட்ரெடிஷ்னல் முதலாளிகள்லாம் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்குல்ல. ஸோ இந்த மாற்றம் என்பது வந்து இது பெரிய ப்ராசஸ். பெரியார் சொன்ன பிறகு ஏன் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா இது ஒரு செக்ஷனில் தான் போய் சேர்ந்துருக்கு. இதை வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று சயின்டிஃபிக் எஜுகேஷன், பகுத்தறிவு பிரச்சாரம் என்பது தொடர்ந்து இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடில் இந்த எக்கனாமிக்கான ஒரு சமுதாயத்தை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி சமூகத்தை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ங்கிற வேறு ஒன்றுமே இல்லை. எதிரில் எனக்கு ஃப்யூச்சரில் ஒன்றுமே கிடையாது. பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுவேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், கரெக்டாக. அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, எது மேலேயும் மரியாதை கிடையாது. அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம அவனுக்கான ஒரு ஃப்யூச்சரை காமிக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துக்காக தான் நம்ம எல்லாருமே பாடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லெக்சர் கேட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அதே பழைய சிந்தனைக்கு போகாமல் நீங்கள் ஒரு 10 பேர் தயார் பண்ணணும். அதில் தான் மாற்றம் இருக்குது. நாம் எல்லோரும் சேர்ந்து தான் பயன்படுத்துவோம். ஒருத்தர்னால் வந்து முடியாது. நான் எல்லாத்தையும் மாற்றி விடுவேன்னு யாராவது தனி மனிதன் சொன்னால் நம்பாதீங்க. இது வந்து சமூகமே மாறி ஆகணும். 67 77லாம் வராது சும்மாலாம். 67க்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் வரலாறே இருக்குது. 77க்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு அந்த 67 மட்டும் இது மேஜிக் மாதிரி திடீர்னு தோணுது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நீண்டகால போராட்டம் தான். கல்ச்சரல் ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ், எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ். என்றைக்கு உலகத்தில் வந்து ஒரு சமத்துவம் இங்கே ஒரு காலத்தில் வரலாம். ஆனால் அதுக்கான போராட்டத்தில் தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு காரணம். இது ஒரு மாற்றத்தை உருவாக்க நாங்கள் சார்கிட்ட பேசியிருந்தோம். இது வந்து இளைய தலைமுறைக்கு போய் சேரணும். எல்லோரும் தான் பண்ண வேண்டியது. ஆசிரியர்களுக்கு முக்கிய பண்ணியிருக்கு. முக்கியமாக அகடமிக் வேர்ல்டு தான். அகடமிக் வேர்ல்டுங்கிறது வந்து இன்றைக்கி ஏயூட்டி எம்யூட்டா எல்லாம் வந்து உரிமைகள் போராட தேவையில்ல. எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சிந்தனைகளை மக்கள் கொண்டு போகிறோம், வகுப்பறைகள் கொண்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல் கட்சிகளுக்கு வருது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்றைக்குமே கிடையாது. மல்டிபிள் எல்லா பிரச்சனைக்கும் சமூக பொருளாதார மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் கிடைக்கிறது. ஒரே சொல்யூஷன் இருக்கிறது வந்து டெத்து மட்டும்தான். அது நமக்கு வேண்டாம். யூ ஆர் கண்டெம் டு லிவ். அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் சொல்லுவாங்க. வி ஆர் கண்டெம் டு லிவ், வி ஆர் பார்ன். வேறு வழி இல்லைன்னு. அப்படி இல்லை. நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க, போராடி ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த நம்பிக்கை விதைச்சிட்டே இருக்கணும். சார், ஃபர்ஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வேங்கடகிருஷ்ணன் ஃப்ரம் இந்தியன் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். என்னோட கொஸ்டின் என்ன, இந்த மாதிரி ரெனேசான்ஸ் பீரியடில் தியோ சென்ட்ரிசம்லேருந்து ஹியூமன் சென்ட்ரிசமாக சேஞ்ச் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே இந்தியாவில் புத்திசமில் வந்துட்டு அந்த மாதிரி தியோ சென்ட்ரிசம்லேருந்து ஹியூமன் சென்ட்ரிசமாகவும் ஹியூமன் ஃபோக்கஸ்டாகவும் வந்துட்டு இந்தியாவில் சில சேஞ்சஸ் வந்தது. அண்ட் ஃபர்தராக லேட்டர் பீரியடில் நாராயணகுரு அண்ட் பெரியாரும் வந்து அந்த மாதிரி ஹியூமன் சென்ட்ரிசமாக மாற்ற சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் இத்தனை இயர்ஸ் ஆகியும் லைக் ஒரு பெரிய சொசைட்டல் சேஞ்ச் வராமல் இன்னமும் நம்ம வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ஒரு கரெக்ட் இல்லை புரியுது. ஆமாம். அண்ட் வந்து பட் சைனா ஜப்பான் பார்த்தீங்கன்னா 80 to 90% வந்துட்டு அவங்க நான் ரிலீஜியஸாக இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஓரளவு ஒரு பெட்டர் க்ரோத் இருக்கு, நம்மளால கம்பேரிட்டிவ்லி பார்க்க முடியுது. ஒரு யூஎஸ்க்கு கம்பீட்டிங்கா இப்ப சைனால அந்த அளவு வளர்ந்துருக்கு. இது ஒரு ரீசனாவும் லைக் இருக்கலாம். அண்ட் இந்தியா அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கா? இவ்வளவு பேக்வர்டா இருந்து நம்ம மாற முடியுமா? அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. எந்த மாற்றமும் எளிதானது இல்லை. சைனா இப்போ கம்பேரிட்டிவாக பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சைனா எப்படி அதுக்கு பதில் போனால் இன்னும் அப்புறம் இங்கே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். உங்களுக்குள்ளே அடுத்த வந்து லெக்சருக்கு யாரும் வரமாட்டேங்க. இல்லை அதுக்குள்ளே நான் போகல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்தியன் சொசைட்டிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்தியன் ஒரு சொசைட்டிங்கிறது ஒரே சொசைட்டியாக ஒரே பார்வையில் இருக்கிறோமா? இங்கே இருக்கிற பல மொழிகள் பல மதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சொசைட்டி தான். இது நான் ஒரு போராட்டம் சொன்னதுக்கு என்னன்னா, புத்திசம் வந்துச்சு. புத்திசம் என்னாச்சு? புத்திசத்தை யார் அழித்தார்கள்? இங்கே இருக்கிற சைவிசம் வைஷ்ணவிசம் இருந்து, ஜெயினிசம் இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் சமண குன்றுகள்னு சொல்கிறாங்க.
சமணக்குன்றுகளில் போய் நான் தீபம் தான் ஏற்றுவேன்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறது இருக்குல்ல, அங்கே தான் தீபம் ஏற்றுவேன், அங்கே தான் ராமன் பிறந்தார். இப்படிப்பட்ட சமயம் வரும்போது இந்த போராட்டத்தில் யார் மேலே வருகிறாங்க அப்படின்னு அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் வந்து பகுத்தறிவுவாதம் தமிழ்நாட்டில் வந்து பகுத்தறிவுவாதம் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு. 100 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அது வந்து அதை நம்ம நம்பிக்கை அது மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா இதை உடைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டத்தில் புத்திசம்ங்கிறது ஒரு அருமையான விஷயம் தான். அதை அடுத்து ஆனால் எந்த தத்துவத்தையும் நீங்கள் வந்து அந்த காலத்தோடு நிறுத்தினீங்கன்னா நீங்கள் எடுப்படாது. நீங்கள் அது புதிய காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் புத்திசம் என்னது இன்றைக்கி எங்கே போயிடுச்சு, ஸ்ரீலங்காவில் என்னாச்சு, இதே புத்திசம் தான். அப்போ என்னென்னா இதை வளர்த்தெடுப்பதுங்கிறது ஒரு மாடர்ன் திரும்ப 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 ரீஇன்வென்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த மதங்கள்லாம். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரசியல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்கிறது முக்கியம். கலப்பிரர் ஆட்சி கேட்ட எனக்கு அவ்வளோ தெரியாது, ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கலப்பிரர் ஆட்சி காலங்கிறது ஒரு வித்தியாசமான காலமாக இருந்துப்பாங்க. அதை மாறி எப்படி வந்து ஒரு காலத்தில் புத்திஸ்டாக இருந்த இந்துக்கள்லாம் அரசர்கள்லாம் இந்துக்களாக மாறுகிறார்கள், வைஷ்ணவர்கள் மாறுறாங்கன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். எனக்கு உங்களுக்கு அதிகமாக தெரியும்ல. அது மாறும்போது அரசியல் அதிகாரம் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுதில்ல. சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, கோவில் யார் கட்டுறாங்க, யார் எதை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ வந்து இந்த போராட்டத்தில் வந்து அரசியல் அதிகாரங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது உண்மை. இன்றைக்கி மாடர்ன் பாலிட்டிக்ஸ்லேயும் நம்ம இன்றைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடத்திட்டு இருக்கோம். நவீன அரசியல் வரல. ஸோ அப்போ வந்து அந்த அரசியலுக்கான போராட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து மேலே வந்துட்டாங்க. அதுக்கு அரசியல் பொருளாதார காரணங்கள்லாம் இருக்குது. அது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருந்திருக்க வேண்டும், இங்கே வந்து இந்தியாவில் முதல்ல வந்து இந்த இந்த சமூக இந்த பிரிவினை இருக்குல்ல, ஜாதி பிரிவினைக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று வந்து நிலப்பிரபுத்துவ சமூகம், ஃபியூடல். பேசிக்கலி அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஃபியூடல் சொசைட்டி தான் இருந்திருக்கு முன்னாடி. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. பட் அதை நம்ம மாற்றிருக்கோமா? இந்தியா வந்து உண்மையிலே ஃபியூடல் சொசைட்டியை உடச்சி இப்போது ஜப்பான் மாதிரி நாடுகள், முதலாளித்துவ நாடுகள், கம்யூனிசம் இல்லாத நாடுகளில் கூட இந்த நிலப்பிரபுத்துவத்திலேருந்து மக்களை மீட்டிருக்காங்க. அந்த மேலே தான் கேபிட்டலிஸ்ட்டை கட்டுறாங்க. சைனாவில் நடந்துச்சு. சைனா சுருக்கமாக சொன்னால் 1949 ரெவல்யூஷன் முடிஞ்ச பிறகு 30 வருடங்கள் வந்து அவங்க வந்து அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நிலங்கள் கொடுக்குறாங்க. பொருளாதார வளர்ச்சி ஓரளவு எல்லார் கையிலையும் வந்து 2 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குது. அரசாங்கம் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்களா? பண்ணும்போது அவங்களுக்கு எல்லார் கையிலையும் ஓரளவுக்கு படிக்க வைக்க முடியும் குழந்தைங்களை. இன்னொன்று, இந்தியா அந்த நாட்டில் உற்பத்தியாகும் பொருள்களை வாங்கும் சக்தியும் வருது. இப்படி ஒரு ஆர்கானிக்கான டெவலப்பு சைனா பண்ணாங்க ஒரு காலத்தில். இதுக்கு மேலே நமக்கு புது டெக்னாலஜி தேவை, இன்னும் மூலதனம் வேணும் அப்படிங்கும்போது தான் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. நம்ம இங்கே வந்து வளர்கிறதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதாரத்தை திறந்து விட்டோம். அப்போ என்னென்னா இந்த பொருளாதார கொள்கையில் எந்த செக்ஷன் பலனடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஷைனிங் இந்தியான்னு சொல்கிறது ஒரு 20% தான். டி நகரில் வந்து ஐயோ அவ்வளோ கூட்டம் எல்லாம் தங்க வாங்குறாங்க. எத்தனை தமிழ்நாடு மக்கள் தொகையில் வந்து ஒரு 2% கூட இருக்குது இந்த டி நகரில். இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டு தான் உலகத்தையே தீர்மானிக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வீழ்ந்துச்சுன்னா பிளட் பாத்துங்கிறாங்க. இங்கே உண்மையிலே மக்கள் சாகும்போது எவனும் உண்மையிலே ரத்தம் சிந்தும் போது யாரும் சொல்கிறதில்ல. பிளட் பாத் இன் ஸ்டாக் மார்க்கெட். பிளட் பாத்னா யார்? 1%, 2%. ஸோ நம்ம வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தை உருவாக்கிட்டோம் பொருளாதார கொள்கையில். அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ வந்து அதை மீண்டு வர்றதுக்காக ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியும் தேவையாக இருக்குது, ஒரு சமத்துவமான வளர்ச்சி தேவையாக இருக்குது. ஓரளவுக்கு சைனா அதுக்கு வந்து அவங்க வந்து கம்யூனிசம் வச்சு பண்ணாங்க. நம்ம கம்யூனிசம் பிடிக்காது, நம்ம வந்து ரொம்ப அந்த சிஸ்டம் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே தான், ஜனநாயகம்லாம் வேணும் தான். ஆனால் நம்ம ஜனநாயகம் படுற பார்த்தா அது பரவாயில்லையோன்னு சில நேரங்களில் தோணும் அப்படி. ஸோ இது வந்து இது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன் இப்படியே இருக்கும் அப்படிங்கிறது. கவலைப்படுங்க, நீங்கள் கவலைப்படுறது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் கவலைப்பட வச்சு அதிர்ச்சி அடைய வச்சு இதுக்கு அடுத்த மாற்றத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வரணும், நாங்கள்லாம் இருக்க மாட்டோம். ஓகே, நன்றி. யார்? என் பேர் தமிழ், நான் ஜர்னலிசம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஆரம்பத்தில் முன்னாடி காலங்களில் வந்து பிராமணியம் வந்து புலால் உண்ணாமையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இல்லை. அது அவங்க கல்ச்சர்லேயே இருந்தது. மனுஸ்மிருதியும் அதை அலோவ் பண்ணுது. ப்ளஸ் இந்த யாகங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. அவங்க வந்து சில அனிமல்ஸை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மீட் சாப்பிடக்கூடாது. புலால் உண்ணாமை வந்து புத்திசம்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி ஓவர்சீஸ் டிராவல் பண்ணக்கூடாது, கடல் போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அது பெனிஃபிட் பண்ணும்போது அவங்க மாத்திக்கிறது அதாவது இருக்கட்டும். ஆனா சனாதனம் மட்டும் எப்பவுமே மாறாது. அந்த வர்ணா சிஸ்டம் வந்து நம்ம அப்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற ஹிப்போக்ரசி இப்போ நீங்க அடுத்த லெக்சர் நீங்கள் கொடுக்கலாம். கரெக்டான விஷயம்.
கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நான் முன்னாடி சொன்னேன் பகவத்கீதைங்கிறதோ இந்த வேத சாஸ்திரம் இதெல்லாம் சயின்டிஃபிக் பிரின்சிபல்னால் அது மாறாது. சயின்ஸ் என்பது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கொஞ்சம் சயின்ஸ் ஞாபகம் இருக்குது எனக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, பயாலஜிக்கல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல்ஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற வேதம் சாஸ்திரம், இன்றைக்கி வந்து சார் சொல்கிற வேதம் என்பது தோத்திர பாடல்கள்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டமே கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் சில தேவைகளுக்காக அந்த சமூகத்தை வந்தது. ஆனால் என்னென்னா முன்னாடியே சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேண்டாலும் மாற்றிக்கலாம், நான் சொல்கிறத நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. அது வந்து இந்து மதத்தில் ரொம்ப அதிகம். நமக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகிற மாதிரி காமிச்சிட்டு நேராக போயிட்டே இருப்பாங்க. அது பிராமணியம் மட்டும் இல்லை, அது உள்வாங்கின எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிராமணியம் சொல்கிறது ஒரு கருத்தாக்கும். பிராமணர்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ப்ரோக்ரெசிவான பிராமின்ஸ், தேவி பிரசாத் சட்டபாத்தியெல்லாம் ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஆளுங்க இருக்காங்க. பட் என்னென்னு நீங்கள் சொன்னது கரெக்டு. நாங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிங்க. வில் இன்டர்பிரட் இன் வாட் எவர் யூ. கடல் கடந்து போகக்கூடாது. கடல் கடந்து போயிட்டு வந்த இவருக்கு என்னாச்சு, கணித மேதைக்கு வந்து சோஷியல் பாய்காட் நடந்துச்சு இந்த ஊரில். இன்றைக்கான கணித மேதைன்னு அவனே கொண்டாடுவோம். ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே வராத இவனுக்கு வந்து எல்லாம் அப்படிங்கிற நடந்துச்சு இந்த நாட்டில். ஸோ இதுதான் முக்கியமானது. நீங்கள் கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. அது வந்து நாங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்குவோம் அப்படி ஒரு இன்டர்பிரட்டேஷன் இருக்க முடியாது. அந்த இன்டர்பிரட்டேஷனுக்கு நம்ம ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. சமூக பார்வைன்னு இதுதான், சமூக நீதி தான் இதுதான், சுயமரியாதை என்பது இது. அங்கே தான் ஒரு மாற்று பார்வையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த பார்வையை சில பேர் பேசுனதுனால இன்றைக்கி தமிழ்னு ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இவர் அந்த கேள்வி கேட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ எந்த ஐடியா முன்னாடி போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து ஒரு நீண்ட கால போராட்டம் தான். போராட்டம் தான். வாழ்க்கை என்பது ரொம்ப சும்மா வந்து வீட்டில் சாப்பிட்டு தூங்குகிற நேரத்தை வர ஸ்ட்ரகிள் தான். எஸ்பெஷலி ஃபார் விமன் இட்ஸ் லைஃப் லாங் ஸ்ட்ரகிள் தான். வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே, அதுதான் நல்ல கேள்வி இது. தேங்க்யூ. சார், என்னோட பேர் சசிகலா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. என்னோட கொஸ்டின் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ங்கிறப்போ நம்ம கேஸ்ட், ரிலீஜியன் அதை பற்றி பேசுகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பெரியார் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம், விடோ ரீமேரேஜ் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அப்புறம் குழந்தை திருமணத்தை எதிர்க்காரு நம்ம படிக்கிறோம். நாராயண குருவோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் உமன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. அதாவது நான் வந்து அதுக்குள்ளே போகல, அந்தளவுக்கு போகல, டைம் இல்லாதனால தான். நான் முன்னாடி டைம் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மதம் என்பது பிற்படுத்தப்பட்டோர், அசூத்திரர், ஆதிசூத்திரரை மட்டும் இல்லை, பெண்களையும் அடிமைப்படுத்த வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து பெண்களுக்கான இடம் வந்து யார் மகா பெரியவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வெளியே வந்தது தான் பிரச்சனைங்கிறாரு. உண்மையிலேயே இந்த மதத்தையும் இந்த சாஸ்திரங்களையும் வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற பெண்கள் கூட இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், சோகால் ரிலீஜியஸ் லீடர்ஸ் சொல்கிறது அப்படின்னு படித்தாங்கன்னா மதத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவர்கள் வீட்டில் சந்தைய ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்குது. அவனுக்கு தெரியும், நீ வந்து இவ்வளோதான், நீ வந்து இதுக்கு மேலே வந்து பெண்களுடைய அதாவது என்ன அவங்க ஃபிசியலாஜிக்கல் இதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. பெண்களுடைய இதே அது வந்து வெஸ்டர்ன் சொசைட்டியில் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இவர்களுக்கு இவ்வளோ தான் அறிவு, இவர்கள் இப்படி தான் அடக்கி வைக்கணும். இன்னொன்று வந்து ஜாதி சுத்தம், இந்த நம்மளோட பியூரிட்டி ஆஃப் அப்பர் காஸ்ட் எப்படி இது பண்ணுறதுன்னா, ஏன் பெண்கள் மேலே இவ்வளோ தாக்கத்தில் இருக்குதுன்னா, இட் இஸ் ஒரு பிராமண பெண் வந்து ஒரு ஜாதி பெண்ணால் உங்களுக்கு வந்து அது வந்து சுத்தம், அதோட முடிஞ்சது கதை. அதே வந்து ஒரு பிராமண நம்பூதிரி வந்து எத்தனை வீட்டுக்கு வேணாலும் போகலாம். நம்பூதிரி அங்கே கேரளா சிஸ்டம் தெரியும்ல அவர்கள். அப்போது இந்த சமூக சீர்திருத்தம் இந்த இது எல்லாமே பெண்கள் முக்கியமான, பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் கிடையாது, தலித்துகள் மட்டும் கிடையாது. தலித் பெண்களை வந்து இது பண்ணுறது பெரியார் வந்து பெரிய 1930களிலே வந்து பெரியார் வந்து ரொம்ப ரெவல்யூஷனரி தான். இன்றைக்கி நம்ம பேசுகிற ஃபெமினிசம் இதெல்லாம் வந்து அவர் அன்றைக்கே கொண்டு வந்துட்டார். பெரியாருடைய அந்த எங்கே இருந்தனா ஐடியாஸ் எல்லாம் வாங்கின பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இதில் என்ன பிரச்சனை, பெரியாரை வந்து எல்லாம் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர்னு குறுக்கிட்டாங்க. அப்படி இல்லை. அது வந்து நான் இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன், கிரைசிஸ் ஆஃப் டிக்னிட்டின்னு. ஜாதி மாநாடுகளில் பெரியார் அவர் ஒவ்வொரு ஜாதி மாநாட்டிலையும் போய் ஜாதிகளே திட்டிருக்காரு. செட்டியாருங்க மாநாட்டில் போயிட்டு நீங்கள் தான் இந்த புராண குப்பையெல்லாம் தூக்கிட்டு அலையிறீங்க, கோவிலுக்கு உதவ பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு. இந்த ஆதி திராவிடர் மாநாட்டில் போய் காந்தி கூட போய் அவங்க ஆள் இது பண்ணார், அம்பேத்கர் ஒப்பந்தம் போட்டார்ல, பூனா ஒப்பந்தம். அதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா, அது வந்து அவர் ஆதி திராவிட மாநாட்டில் போய் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணு, உங்கள் தலைவருக்கு நான் வந்து யூரோப்பில் டூரில் இருந்தேன், அவங்க வந்து ஒரு தந்தி அனுப்பிச்சேன், காந்தி கூட ஒப்பந்தம் போடாதீங்கன்னு. காந்தி உண்ணாவிரதம் இருக்கார் அந்த பீரியடில். காந்தி உண்ணாவிரதம் இருக்கார், போயிடும் அப்படின்னு நினச்சாங்க அந்த பீரியடில். அப்போ என்னென்னா
அவர் என்ன டெலிகிராம் வச்சுக்கன்னா, ஒரு காந்தியின் உயிரை விட 2 கோடி தலித்துகளின் உயிர் மேல் அப்படிங்கிற என்ன சொல்ல வர்றான்னு புரியுதில்ல ஒப்பந்தம். ஆனால் உங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காந்தியின் பொக்கைவாய் சிரிப்பில் வந்து மயங்கி போய் சைன் பண்ணிட்டாருங்கிறது. இது என்ன பார்வை இது? அப்போது அந்த ஜாதி மாநாடுக்கு போய் ஜாதியை வளர்க்கல அவர், அவங்கள இது பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலித்துகளுக்கு அப்போ தலித்துங்கிற கான்செப்ட் பின்னாடி தான் வருது. தலித்துகளுக்கு வந்து தனி வீடு கட்டி தனி வீடை கொடுக்கணும், அதுதான் சொல்யூஷனாக காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க. தனி வீடு கட்டி கொடுத்துன்னு வச்சுங்களேன், தனியாக தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற சேரியை வந்து வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் சேரி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது இதுதான் இது வந்து நீங்கள் வந்து பெண்கள் நான் வந்து அதை இதுக்கு பெரியாரை பற்றி சொல்லணும்னா இப்படி போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சைடில் அவர் வந்து எடுத்துகிட்டே போவார். அப்போ பெண்கள்ங்கிறது வந்து அந்த அந்த சமூக அந்த ஜாதி இந்த வர்ணாசிரம தர்மம் அதில் வந்து பெண்களுக்கு ஒரு கீழான ஒரு நிலை தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து பியூரிட்டி ஆஃப் த ரேஸ், நம்மளுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த தூய்மை அப்படிங்கிறது அப்போ வந்து பெண்களுக்கு மேலான அடக்குமுறை வந்து அங்கே தான் அதிகமாகுது. இன்றைக்கி ஆணவ கொலைன்னு பிராமின்ஸ் மட்டும் இல்லை, ஆணவ கொலை எங்கே நடக்குது, எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா மாறி போட்டால் நம்ம அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உன்னோட கொஞ்சம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் ட்ரைபலாக இருந்தோம். நம்மலாம் உண்மையிலே எல்லாமே ட்ரைபல் சொசைட்டியில் தான் வந்திருக்கோம் நம்மலாம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகி தான் நீங்கள் பிரிஞ்சிங்க, அது பெரிய தனி ஜாதி சமூகம் உருவான கதை அப்படிங்க தனி. இந்தியாவோட பிரச்சனை என்னென்னா, இங்கே கேட்டதுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. மேற்கத்திய சமூகம் என்பது வந்து ஒரு ஃபியூடலிசம்ங்கிறதுல மீண்டு வந்து கேபிட்டலிஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிலாம் போயிட்டாங்க. ஆனால் இந்திய சமூகம் வந்து இன்றைக்கும் உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் வச்சுருக்கோம். இன்றைக்கும் நாகரிகம் எட்டி பார்க்காத நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது, அடிமை சமூகம் இருக்குது. அடிமையில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரைபல் கல்ச்சர். இன்றைக்கும் ட்ரைப்ஸ் இருக்குது இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டும் 1% தான் ட்ரைப்ஸ். அது இங்கே ரொம்ப கம்மி தான் ட்ரைப்ஸு. ட்ரைபல் சொசைட்டி இருக்குது, ஃபியூடல் சொசைட்டி இன்றைக்கும் கிராமப்புறங்கள் தான் அதுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு திருப்பி கார் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ட்ரெயினில் போங்களேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு சின்ன நகரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் அதே நார்த் மெட்ராஸில் போய் நார்த் இந்தியாவில் போய் ஒரு ஆந்திரா கர்நாடகா கூட நார்தன் கர்நாடகாலாம் போனீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து அந்த சொசைட்டி இருக்குது. உலகத்திலே பெரிய பணக்காரன் இருக்கான், ஒன்றுமே இல்லாதவன் இங்கே தான் இருக்கான். குடிசை பகுதியில் இங்கே தான் இருக்குது. அம்பானியோட வீடு வந்து இப்படி கட்டி வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது இருக்குல்ல, எல்லா கான்ட்ரடிக்ஷனும் இருக்கிற ஒரு சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. அதனால தான் இவ்வளோ குழப்பம். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது. இங்கே அடிமை சமுதாயம் இருக்குது, இங்கே ஃபியூடல் சொசைட்டி இருக்குது, இங்கே மிடில் கிளாஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு மிடில் கிளாஸ். எந்த பக்கம் எப்படி போகும்னு தெரியாது. திடீர்னு அவர் தான் சார் அந்த பக்கம் போவோம். அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் எல்லோரும் இல்லை, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க, இன்றைக்கி பெரிய முதலாளிகள் இருக்காங்க, சிறு தொழில் செய்கிற இருக்கான். 90% வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்காங்க. இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற நாடு இருக்குல்ல, இந்த நாட்டில் வந்து ஒரே சொல்யூஷன் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இத்தனை முரண்பாடுகளையும் முரட்டுவதற்கு ஒரு பார்வை தேவையாக இருக்குது. அந்த பார்வை அதுக்கு ஒரு தனியாக அது வந்து பிரிவினைவாதம் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் தேர்வான ஒரு சூழல் வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து நடத்த முடியுமா? மத்திய அரசு அதுதான் இங்கே ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி நடத்த முடியாது தான். உண்மையிலே அதிகமாக மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறது இந்த போராட்டத்தில் ஒரு பகுதி. ஏன்னா எந்த ஸ்கீமாக இருந்தாலும் கடைசியில் அமுல்படுத்த போகிறது மாநிலங்கள் தான் மக்களுடைய கூடவே இருக்கிறவங்க. அப்போ டீசென்ட்ரலைஸ்டு ஒரு இந்தியாங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஆனால் நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டு இந்தியா. முன்னாடி அரசாங்கத்தில் குவிக்கப்பட்டிருந்த அதிகாரம் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு அலுவலகத்துக்குள் குறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஹைப்பர் சென்ட்ரலைசேஷன். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். அதில் இருக்கிற 4 பேர் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க. எத்தனை 140 கோடி இந்தியர்களுக்கு தீர்வு சொல்கிறவங்க மொத்தம் 5 பேர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இவர்களை இயக்குபவர்கள் யார்? இவர்களால் பயன்பெற்ற அதானிகள், அம்பானிகள். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இல்லை, இதுதான் உண்மை. இத்தனை முரண்பாடுகள் மொத்த உருவத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை போட்டு ஆகுது. பெண்கள் மனசில் இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா நம்ம கூட அவங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் இருந்துக்கிட்டே இருக்குது பெண்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமூகங்கிறத பார்க்கும்போது நம்ம ஒரு ஈஸியான சொல்யூஷனை தேட முடியாது. காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நீட் காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான். மல்டிப்புளான ஒரு எஃபர்ட் தான் தேவையாக இருக்குது. அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், இது 3க்குமான ஒரு மாற்று இதுதான் வந்தவன். அவ்வளோதான். கிளாஸில் கூட இவ்வளோ கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து மாட்டியிருக்கான்னு
எஸ். ஸோ ஹிஸ்டோரியோகிராஃபியில் வந்து இந்த சைக்கிள் தியரி சைக்கிளிக் தியரியா? எனக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ இது வந்து எவால்வ் ஆகி ப்ராக்ரஸ் ஆகிட்டு திரும்ப மெச்சூர்ட் ஆகிட்டு திரும்ப டிக்ளைன் ஆகிட்டு திரும்ப ரீக்ரோட் ஆகிட்டு. இல்லை அந்த சைக்கிளிக் தியரிங்கிறது ஒரு சைக்கிளிக் ஒரு வேர்ல்டு வியூலேருந்து இருக்குது. சைக்கிளிக் கிடையாது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஸ்பைரல் தியரிம்பாங்க. டெஃபினட்டாக தெரியுது. நீங்கள் வந்து நம்ம சமூகத்தை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நம்ம திரும்ப போயிட்டோமா இல்லைங்குது. அப்படி பார்க்க முடியாது. அதை பின்னோக்கி இழுப்பவர்களும் இருப்பாங்க, முன்னோக்கி இழுப்பவர்கள் இருப்பாங்க. டைலக்டிக்கல் தான் அது. ரெண்டுக்குமான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவான ஒரு சமூகம், ஒரு சோஷலிச சமுதாயமோ ஒரு சமூக நீதி சமுதாயம் போது அதுக்கு எதிரானவர்கள் யார் இருப்பாங்கன்னா, சமூக நீதினு வந்துட்டு நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு பயப்படுற வைப்போம். எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் ஈக்குவல்ட்டாக பணக்காரன்னு ஒருத்தர் நாங்கள் வந்து பணக்காரன்னு காமிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம்ல. ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பெங்களூர் சாலையில் போவோம், மால்ஸில் வந்து இப்போ வாங்கிக்கிட்டே இருப்போம், பார்ட்டிஸ் நடத்திக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற வாழ்க்கையை பாதுகாக்கிறவங்க எப்பவும் இருப்பாங்க. அது ஒரு மைனாரிட்டி தான். இந்தியாவை வந்து ஆள்றது 2 மைனாரிட்டி தான், நாட் த ரியல் மைனாரிட்டிஸ். இந்தியாவை ஆள்வது ஒன்று பணக்கார மைனாரிட்டி, மில்லியனர்ஸ், இன்னொரு மைனாரிட்டி. அது உங்களுக்கு தெரியும் என்ன மைனாரிட்டி. இந்த 2 மைனாரிட்டி தான். இந்த 2 மைனாரிட்டிக்கு லிங்க் இருக்குது தான். அந்த சோஷியல் சேஞ்ச் வந்து இப்போ திரும்ப க்ரோத் ஆகாதுன்றது இல்லை ஆகலை. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ங்கும்போது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எத்தனை சமூகம் திரும்ப போயிருக்கு, எத்தனை முன்னேறிக்குன்னு பார்க்கணும். யூரோப்பியன் சொசைட்டிலாம் எப்படி இருக்குது? இல்லை, யூரோப்பியன் சொசைட்டியில் வந்து இன்றைக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. ஏன்னா இந்த பெண்ணடிமைத்தனங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. என்னென்னா எல்லாத்துலேயும் இப்போ ஏத்திசம் கூட அதிகமாகிட்டுருக்கு யூரோப்பியன் சொசைட்டியில். அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க, எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற. ஆனால் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரியை ஃப்ரண்ட்லைனில் போட்டிருக்கோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. பொருளாதார சுதந்திரம் கிடைச்சாலே பெண்கள்லாம் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் போதே பல பேருக்கு பொறாமல் வந்துடும். எக்கனாமிக்கலி இண்டிபெண்டுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆணுக்குள்ளேயுமே ஒரு இன்செக்யூரிட்டி கிளப்பி விட்டுரும்ல. அப்போ வந்து அது அந்த மாதிரி அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. அந்த சைக்கிளிக்குங்கிறது வந்து எனக்கு அது நம்பிக்கை இல்லை. சைக்கிளுக்கு கிடையாது. அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏஐங்கிறத நீங்கள் தான் மறுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அற்புதங்களையும் பண்ணுது, நமக்கு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகுது, எக்ஸாம் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, புத்தகங்கள் எழுதுறது இன்றைக்கெல்லாம் ஏஐலேயே முடிச்சிடறாங்களாம். ஆனால் என்னென்னா இது ப்ரோக்ரஸ் தான் பார்க்கணும். ப்ரோக்ரஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் ப்ரோக்ரஸை மறுக்கிறது போஸ்ட் மாடர்னிஸ்ட் சொல்லுவாங்க. ப்ரோக்ரஸ்னு ஒன்று கிடையாது அப்படிவாங்க. ஆனால் என்ன, எல்லா வித வசதிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு நல்ல ஒரு அருமையான சென்னைக்கு மிக அருகாமையில் பெரிய ஒரு பங்களா வாங்கிட்டு ஒரு ஃபில்லாவில் இருந்துக்கிட்டு 2 கார் வச்சுக்கிட்டு ப்ரோக்ரஸ்லாம் கிடையாது. என்ன ப்ரோக்ரஸ் பாரு எப்படி இருக்காங்க பாருன்னு அவங்க தான் திட்டுவாங்க. உண்மையிலே ப்ரோக்ரஸ் அடையும் சொல்ல மாட்டாங்க. என்னோடய வாழ்க்கை முன்னோட இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.